ஹலோ எவ்ரிவன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து கலர்ஸ் அப்புறம் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ கலர்ஸுங்கிற வேர்டு வச்சு உங்களுக்கு தெரியும், அது கலர்னால் நார்மல் கலர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர், அதாவது பிளாக் கலரில் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் மாதிரி ஒரு பெரிய ஆப் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? இது வந்து சின்ன சின்ன சுச்சுவேஷனில் யூஸ் ஆகாது. பட் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு பெரிய ஆப்போ இல்லை ஒரு 10-20 பேஜ் இருக்கிற ஒரு பெரிய ஆப்போ நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் வந்து இதுவும் ஒரு மெத்தட் தான். இப்படி நீங்கள் வந்து கலரை வந்து ஒன்று ஒன்றா பேஸ்ட் பண்ணலாம், இதில் எந்த தப்புமே கிடையாது. ஓகேவா? பட் இதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஆப்புக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் தீம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் அப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஆப் பண்ணி அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்புகிறீங்க. அவங்க வந்து எனக்கு இந்த ப்ளூ கலரே பிடிக்கல, நீங்கள் வந்து டோட்டலாக வந்து ஒரு எல்லோ கலருக்கு மாற்றுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கே உட்காந்து ஒன்று ஒன்றா வந்து இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமலில் போய் இந்த மாதிரி கலர் மாற்றுவீங்க இல்லையா? ஸோ ஒன்று ஒன்றா மாற்றுவீங்க இல்லையா? ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரிஃபர்டு மெத்தட் கிடையாது. இது ஒரு இடத்துல போட்டிருக்கும் போது ஓகே. இப்போ இதே மாதிரி 100 இடத்துல இந்த கலர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, 100 பேஜில் இதே கலரை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஒன்றும் உட்காந்து மாற்றணும் இல்லையா? அது ரொம்ப கஷ்டம் இல்லை? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து கலர்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த வேல்யூஸுங்கிற ஃபோல்டர் உள்ள உங்களுக்கு வந்து கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸ்னு போனீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஸ்டைல்ஸில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கலர்ஸை பார்க்கலாம். இப்போ இந்த கலர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போது நான் என்ன பண்ணலாம், இந்த கலர் வந்து ப்ரைமரின்னு இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், நான் லிஸ்ட் வந்து லேஅவுட்டில் போயிட்டு இதில் இந்த கலருக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா, இந்த கலரை நான் ரெஃபரன்ஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த கலர் ப்ரைமரிங்கிறத நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அட்டு போட்டு நான் கலர் ப்ரைமரின்னு ரெஃபரன்ஸ் பண்ணால் இந்த கலர் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது பாருங்கள். இது நான் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணேன்னா இது பார்த்தீங்கன்னா colors.xml இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரி ஒரு கலரை நம்ம உருவாக்கலாம். இந்த 3 கலர் தான் நம்ம யூஸ் பண்ணவும் இல்லை. நம்ம வந்து கலர்னு போட்டு நம்ம கலருக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். அதாவது நம்ம கலருக்கு வந்து இப்போது ஃப்ராங்கின்னு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு நம்ம வந்து இந்த உள்ளே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கலரை நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 00F நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்ல. இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த கலரை கொண்டு போய் நான் வந்து இந்த எல்லா இடத்துலையும் போட்டுக்கலாம். நான் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம வந்து கலரை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது இந்த கலரை வந்து ஜஸ்ட் வந்து இன்ஹெரிட் பண்ணுற மாதிரி, ஓகேவா, கிளாஸ் மாடிஃபை பண்ணுற மாதிரி. இப்போ நான் வந்து இங்கே வந்து போய் கலர்னு போட்டோன்னா கலர் ஃப்ராங்கின்னு வரும், அந்த கலர் வரும். ஓகேவா? இப்போது நான் இந்த கலரை காப்பி பண்ணி அதே கலரை நான் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போய் நான் கலரை மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக போயிட்டு இங்கே போய் கலரை மாற்றிட்டு இங்கே வந்தேன்னா இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் 2 கலர் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து 2 கலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கலர் 2 நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல நேம் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் கண்ணாபின்னான்னு ஏதாச்சும் வந்து ஒரு நேம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு அது வந்து என்ன பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கரெக்டான நேம் கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இது ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ FF கொடுக்குறேன். பட் FF நல்லா இல்லை. ஸோ ஐ வில் சேஞ்ச் டு ப்ளூ. இப்போ இதில் போய் நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் அடித்தேன்னா பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் மாறிடுச்சு. இப்போ நான் கலர் மாற்றணும்னு நினச்சா நான் இங்கே போய் மாற்றலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு நல்ல நேம் கொடுத்து வச்சுருக்கனால எனக்கு தெரியும் இந்த பேக்ரவுண்ட் கலர் என்னென்னு எனக்கு தெரியும். நான் போயிட்டு இங்கே போய் டக்குன்னு பேக்ரவுண்ட் கலர் நான் இங்கே இந்த XML போய் நான் பார்க்க வேணாம். இவ்வளோ பெரிய கோடிங்கில் நான் எங்கே கலர் இருக்குதுன்னு போய் தேட வேணாம். தேடாமல் நான் இங்கே போனால் இதுதான் பேக்ரவுண்ட் கலராக, ஓகே இங்கே போய் நான் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து 10 இடத்துல யூஸ் பண்ணியிருந்தோன்னா 10 இடத்துலையும் நம்ம போய் சிம்பிளாக சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா? ஸோ இது கலரில் மட்டும் இல்லை, நம்ம எழுதுகிற வேர்ட்லேயும் இப்படி தான். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போது இந்த இடத்துல நம்ம ஹிண்ட் வந்து இமெயில்னு கொடுத்துருக்கோம். இந்த இமெயிலை கூட விடுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல ஆக்டிவிட்டி மெயிலில் லாகின் பேஜ் பண்ணோம்ல, இங்கே வந்து டோன்ட் ஹேவ் அக்கௌண்ட் சைன் அப் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இல்லைனா லாகின் இந்த பட்டனில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? லாகின் பட்டன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10 இடத்துல நம்ம ஆப்பில் வந்து ஒரே விஷயத்தை யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போம். ஒரே லாகின்கிற வேர்டை, ஓகேவா, இல்லை என்டர் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ஒரே விஷயத்த 10 வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் யூசர் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல லாகின்னு வேணாம், எனக்கு வந்து இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்கிறாங்க. சைன்இன் அப்படின்னு கொடுக்க சொல்கிறாங்க.
அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு இடத்துல போய் லாகின் மாற்றுவீங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த கலர் பண்ண கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ அந்த லாகின்ங்கிறத நம்ம இதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஐடி வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணோன்னா நம்ம வந்து சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாம் நம்ம ஒர்க்கு இல்லையா. ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் டோட்டலாக எல்லா இடத்துலையும் முடிஞ்சிடும். அப்போது அந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம், இந்த கலரில் போய்ட்டு நீங்கள் அதை பண்ண முடியாது. இது வந்து ஒன்லி கலருக்கு தான். அப்போது நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து போடலாம். அதாவது இப்போ ஸ்ட்ரிங்னு ஒன்று போடலாம். போட்டு நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஓகே சைன் அப் இல்லைனா லாகின்னு கொடுக்குறேன். ஓகேவா? லாகின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே வந்து லாகின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்படி ஒரு வேர்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆக்டிவிட்டியில் போய்ட்டு இந்த லாகினுக்கு பதிலாக அட்டு போட்டு நான் வந்து ஸ்ட்ரிங் லாகின் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு இல்லையா. டைப் பண்ணேன்னா எனக்கு லாகின்கிறது அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல போய்ட்டு நான் ஸ்ட்ரிங்ஸில் போய்ட்டு அப்படியே லாகின் 1ன்னு மாற்றுறேன்னா எனக்கு இங்கே மாறும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு 10 இடத்துல லாகின் பண்ணி வச்சு 10 இடத்துல இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றலாம். ஓகேவா? இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. ஓகேவா? நீங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது இதில். நீங்கள் வந்து தேவையே இல்லாமல் ஒரே ஒரு லாகின் பட்டன் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணால் அது வேஸ்ட்டு. நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. இப்போ அந்த கலர் மாதிரி தான். கலர் மாதிரி எல்லா பட்டனுக்கும் இப்போ இந்த பட்டனுக்கு நான் ஒரு கலர் கொடுக்குறேன். அந்த பட்டன் வந்து அதே ரெட் கலர் பட்டன் தான் நீங்கள் வந்து எல்லா ஆப்லேயும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த யூஸ் கேஸில் உங்களுக்கு தேவைப்படுமோ அப்போ மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம உருவாக்கி இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த அட்டு சிம்பிள் வச்சு நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எப்போவுமே நான் சொன்னேன் அட்டு சிம்பிள்ஸ் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட கலரும் அந்த மாதிரி தான். ஜஸ்ட் வந்து நம்ம அட் சிம்பிளை வச்சு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? சிம்பிளாக. ஓகே. ஸோ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்டைல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைல்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸ்டைல்ஸுங்கிறது வந்து கரெக்டாக வந்து இதே வேல்யூஸ்ங்கிற ஃபோல்டரில் கலர்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் 3ஆவதாக ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டைல்ஸ். ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் இருக்குன்னு உங்களுக்கு வந்து நம்ம வந்து இங்கே வந்து நோன் மாற்றணும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் என்னன்னு தெரியாமல் குழப்பமாக இருக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டைல்ஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த கலர்ஸ் இந்த ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி தான். ஓகேவா? பட் ஸ்டைல்ஸுங்கிறது வந்து குரூப்பாக பண்ணுறது. நம்ம வந்து இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம வந்து கலர்னால் தனியாக ஒரு கலரை மட்டும் மாற்றி இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி வந்து பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி செட் பண்ணோம் இல்லையா. இப்படி தான் நம்ம செட் பண்ணோம். இப்போது இதுங்கிறது வந்து குரூப்பாக எல்லாத்தையுமே எடிட் பண்ணலாம் இந்த ஸ்டைலுங்கிறதுல. ஓகேவா? நம்ம இப்போ சப்போஸ் வந்து இப்போ எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த மெயின் ஆக்டிவிட்டி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த இதில் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ளூ கலரோ இல்லை இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த என்டர் இமெயிலோட பேக்ரவுண்ட் வந்து ப்ளூவோ ஏதாச்சும் ஒரு கலர் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் மாற்றணும். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக இப்படி வச்சுப்போமே. இப்போ நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் எழுதுறேன். சிம்பிளாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதாக ஒரு டெக்ஸ்ட் வியூ நான் வந்து டாப்பில் எழுதுறேன். ரேப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? டெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா வெல்கம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது எனக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சின்னதாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து டெக்ஸ்ட் சைஸ்னு கொடுத்து என்னால் மாற்ற முடியும். ஓகேவா? மாற்ற முடியாதுன்னா இல்லை, நான் வந்து 10 dp இந்த மாதிரி வந்து என்னால் டெக்ஸ்ட் சைஸ் வந்து 100 dp இந்த மாதிரி என்னால் போட்டு மாற்ற முடியும். ஓகேவா? இது வந்து மாற்ற முடியாதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி சிம்பிளாக மாற்றலாம். பட் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எடிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? இதுக்கு தான் வந்து ஸ்டைல்ங்கிறது இருக்குது. இப்போது ஸ்டைலில் நான் என்ன பண்ணலான்னா சிம்பிளாக போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு ஸ்ட்ரிங் இது நான் வந்து ஸ்டைல்னு டைப் பண்ணிட்டு என் ஸ்டைலுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் ஒரு நேம் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் வந்து டைட்டில்னு கொடுக்குறேன். ஓகே, டைட்டில்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேரண்ட். இப்போது இந்த பேரண்ட்னா என்ன? ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இது வந்து நிறையா டவுட் இருக்கலாம். பட் இப்போ வந்து நான் பேரண்ட் வைக்க போகிறது இல்லை. ஓகேவா? எந்த பேரண்ட்டுக்கும் வைக்காமல் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ பேரண்ட்டுங்கிறது என்னங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போது ஐட்டம். ஓகேவா? செட் பண்ணிட்டு ஆண்ட்ராய்ட் டெக்ஸ்ட் சைஸ் இதுவே வந்துருச்சு இல்லையா. இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 30 dp கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது நம்மளோட ஸ்டைலை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ இதில் இருக்கிறது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற பேஸ் அப்ளிகேஷன் தீம் இது. ஓகேவா? இதை நம்ம விட்டுருவோம். இப்போது நான் வந்து ஒரு ஸ்டைலை டிஃபைன் பண்ணிட்டேன். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இதை யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப 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 சிம்பிள் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த ஆக்டிவிட்டியில் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு
இந்த டெக்ஸ்ட் வியூவில் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்டைலை. ஸோ இந்த ஸ்டைல் பேர் வந்து டைட்டில். ஓகேவா, இந்த ஸ்டைல் உள்ள என்ன ஆட்ரிபியூட் இருக்குன்னா ஆண்ட்ராய்ட் டெக்ஸ்ட் சைஸ் 30 dp இப்படி இருக்குது. இப்போது இதை நான் இந்த ஸ்டைலை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணோம். நான் என்ன பண்ணலான்னா ஸ்டைல்னு கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்கலாம், @ஸ்டைல் ஸோ @ஸ்டைல் ஸ்லாஷ் கொடுத்து நான் வந்து என்னோட டைட்டில் கொடுக்கலாம். ஸோ டைட்டில் கொடுத்தேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோடய இதோட கலர் வந்து பெருசாயிடும். இப்போ இதில் வந்து இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கவே இல்லை. ஓகேவா, டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கணும் இல்லை. ஸோ டெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். வெல்கம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இது வந்து சைஸ் இருக்குயா. இப்போ நான் இங்கே போயிட்டு 50 dpன்னு மாற்றுறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோ, ஸ்ட்ரிங்ஸ் வந்து இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு, கலர் வந்து நார்மலாக வந்து கலர்ஸுக்கு. இந்த ஸ்டைலுங்கிறது எதுக்குன்னா நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து நம்ம இந்த மாதிரி வந்து உள்ள ஆட்ரிபியூட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சைஸு, டெக்ஸ்ட்டோட சைஸுக்கு, பேக்ரவுண்ட் கலருக்கு, இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்னொரு வாட்டி காட்டுற பாருங்களேன். இன்னொரு எக்ஸாம்பிள், ஐட்டம் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா நான் வந்து பேக்ரவுண்ட் கலர்னு சர்ச் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் வந்துடுச்சு. ஓகேவா, இப்போது நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். F இல்லை 00F. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ப்ளூ. ஓகேவா, ஸோ 3 விதமாகவும் இருக்குது. கலர்ஸும் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸும் இருக்குது, ஸ்டைல்ஸும் இருக்குது. 3மே டிஃப்ரெண்ட்டானது. ஓகேவா, இப்போது நீங்கள் இதிலே வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா இதிலே நீங்கள் வந்து கலர் அப்படின்னு போட்டு உங்களோட கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஓகேவா, ஸோ 3மே வந்து இந்த மாதிரி வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் 3த்தையுமே. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இது ஓகே. இப்போ இந்த பேரண்ட்டுங்கிறது என்ன? ஓகே, ஸோ பேரண்ட்டுங்கிறது நம்ம ஜாவாவில் பார்த்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணுறது தான், ஓவர் ரைட் பண்ணுறது. ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஒரு புது ஸ்டைல். ஓகேவா, இப்போது நான் என்ன கொடுக்குறேன், டைட்டில் கூட நியூ ஸ்டைல்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போது இதோட பேரண்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா டைட்டில்னு கொடுக்குறேன். இதோட பேரண்ட் வந்து டைட்டில், நம்ம கிரியேட் பண்ண டைட்டில். ஓகேவா, இப்போது என்ன நடக்கும்னா இப்போ நான் பேரண்ட்னு கொடுத்துட்டேன்ல, இப்போது இதில் இருக்கு இல்லையா இந்த ஆட்ரிபியூட்ஸ், இந்த நான் டிஃபைன் பண்ணிருக்க எல்லாமே வந்து இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் ஆகியிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம், நான் எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணலாம். அதாவது இப்போ நான் ஐட்டம் நேம் போட்டு போல்டு கொடுக்குறதுக்கு நான் வந்து போல்டு கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே. எல்லாம் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்குறேன். என்ன கொடுக்கலாம், என் கலரில் வேணும். இல்லைனா நம்ம ஓவர் ரைட் பண்ணுவோம். ஓகேவா, நம்ம எதாவது சேஞ்ச் பண்ணுறத ஓவர் ரைட் பண்ணலாம். டெக்ஸ்ட் சைஸே வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு 100 dp கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போது நான் இந்த நியூ ஸ்டைலுங்கிற நேம் யூஸ் பண்ணால் நீங்கள் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? இது சைஸ் மட்டும் வருமா இல்லை வேறு ஏதாச்சும் வருமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸ்டைல் எடுத்துகிட்டு நான் வந்து நியூ ஸ்டைல் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, எனக்கு இந்த இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆரஞ்சாக வருது. அது எப்படி வருது? நம்ம வந்து இங்கே வந்து வெறும் dp 100 dpங்கிற டெக்ஸ்ட் சைஸ் மட்டும் தான் செட் பண்ணியிருக்கோம். பட் எப்படி இங்கே ஆரஞ்சு கலர் வருது? ஸோ அது எங்கேருந்து வருதுன்னா இந்த பேரண்ட்லேருந்து வருது. ஓகேவா, நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா இந்த நியூ ஸ்டைலோட பேரண்ட் வந்து டைட்டில். ஸோ இந்த டைட்டிலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைட்டிலில் இந்த 2 இது டிஃபைன் ஆகிருக்கு. ஓகேவா, இது டிஃபைன் ஆகிருக்கும் போது நம்ம இங்கே மறுபடியும் டெக்ஸ்ட் சைஸ்ன்னு போடும்போது ஓவர் ரைடு ஆகுது. ஓகேவா, இப்போ நான் இங்கேருந்து இது அழிச்சிட்டு எம்டியாக இருக்குது. இருந்தாலும் இந்த இது வந்து அப்படியே இருக்கும். இங்கேருந்து இந்த 2 ஆட்ரிபியூட்ஸ் வந்து இன்புட் ஆகியிருக்கும். ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ இங்கே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாட்டியும் இது வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இங்கேயே பண்ணியிருக்காங்க. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இப்போ நம்ம வந்து இங்கேருந்து பேரண்ட் இப்படியே வச்சுப்போமே. இப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்னொரு ஸ்டைல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நேம் வந்து ஸ்டைல் 2ன்னு வச்சுப்போமே. இப்போது இதுக்கு பேரண்ட் என்ன கொடுப்பாங்கன்னா சிம்பிளாக வந்து டைட்டில் டாட் கொடுத்து இதில் வந்து நியூ ஸ்டைல் இந்த மாதிரியும் கொடுக்க முடியும். ஓகேவா, நியூ ஸ்டைல் இப்படி கொடுக்கலாம். பட் இப்போது இதில் டிஃப்ரெண்ட்டான சேஞ்சஸ் இருக்குது. நீங்கள் இப்படி கொடுத்தா எரர் வரும். இன்னொரு மெத்தட் என்னென்னா நீங்கள் நேம்லேயே வந்து நீங்கள் டேரெக்டாக இன்ஹெரிட் பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து நியூ ஸ்டைல் டாட் டைட்டில் இப்படி பண்ணலாம். ஓகேவா, ஸோ நியூ ஸ்டைல் டாட் டைட்டில்ங்கிற மாதிரி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து இதில் இப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் தரவே வேணாம். இப்போ நான் வந்து நியூ ஸ்டைல் டாட் டைட்டில் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகுது பார்க்கலாம். டைட்டில் பார்த்தீங்களா, இப்போது
நான் வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறேன், 10 dp ஆக்குறேன். பார்த்தீங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு அதாவது நியூ ஸ்டைலுங்கிற இந்த ஸ்டைலுமே இம்போர்ட் ஆகிருக்கு, இந்த டைட்டிலுங்கிற ஸ்டைலுமே இம்போர்ட் ஆகிருக்கு இங்கே. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கேயும் பண்ணியிருக்காங்க சிம்பிளாக. எப்படின்னா இங்கே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து ஆப் தீமுங்கிற ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் கொடுத்துக்கிறேன், இங்கே வந்து அஸ்வின்னு ஒரு இது கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு பேரண்ட் வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து அங்கே நடக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து எரர் வருது, ஏன்னா இங்கே வந்து நிறையா ஸ்டைல்ஸ் இல்லை, அதனால எரர் வருது. பட் இப்போதைக்கு நம்ம எப்பவுமே இந்த மாதிரி வந்து நம்ம ஓனாக வந்து நம்ம ஸ்டைல்ஸ் எப்பவுமே கிரியேட் பண்ண மாட்டோம். பிகாஸ் வந்து நமக்கு என்னென்னலாம் வேணுமோ ஆல்ரெடி அந்த ஆண்ட்ராய்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இதில் இன்னும் கொஞ்சம் நிறையா பேக்ரவுண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணுறது எப்படி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? பார்த்தீங்களா? இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணாலும் இங்கேயும் சேஞ்ச் ஆகும். நான் இங்கே 80 dpன்னு போட்டேன்னா 800 போட்டோன்னா இப்படி வரும். 18 போட்டோன்னா கரெக்டாக வருது இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து இதிலே வந்து ஸ்டைல்ஸ்லேயே வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இன்னொரு கிளாஸ் வச்சு நம்ம ஸ்டைல் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இன்னொரு இதுவும் பார்க்கலாம். இப்போது இதிலே வந்து ஸ்டைல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இதிலே வந்து இப்போ ட்ராவபிள்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணி புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கு வந்து நான் வந்து லிஸ்ட்டு வந்து டைரக்டரி நேம், ஓகே, இதுக்கு வந்து நான் ஷேப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே கொடுக்குறேன். இந்த இடம் வந்து ஷேப்புன்னு மாற்றுறேன். ஓகேவா? இந்த ஷேப்புங்கிறது வந்து என்ன பண்ணணும்னால், இப்போது இந்த இடம் வந்து பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா? இதை வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றும். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி நான் டாக்குமெண்ட்டை நம்ம படிக்கணும். இதுதான் வந்து ஷேப்போட டாக்குமெண்ட். ஆண்ட்ராய்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, ஷேப்போட டாக்குமெண்ட் இதுதான். ஸோ இப்போ இதில் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஷேப். ஓகேவா? ஸோ ஷேப் வந்து ரெக்டாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக போயிட்டு வந்து ஷேப்பை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஷேப் வந்து நான் வந்து ரெக்டாங்கிளில் கொடுக்குறேன். ரெக்டாங்கிள். ஓகேவா? ஓகே. இப்போ கீழே வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து ஓகே கலர் கார்னர்ஸ் வந்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னர்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கார்னர்ஸில் அவங்க என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். கார்னர்ஸில் ஆண்ட்ராய்டு ரேடியஸ் 10 dp. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னும் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து கலர்ஸ் இல்லாமல் சாலிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ராய்டில் கலர் இல்லையா? ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கிட்டு இதை பேஸ்ட் பண்ணி கலர் வந்து ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண ஒரு ஷேப், அவ்வளோதான். ஓகேவா? ட்ராவபிளில் நம்ம வந்து க்ரியேட் பண்ண ஒரு ஷேப்பு. ஸோ தட்ஸ் ஆல், வேறு எதுவுமே கிடையாது இதில். ஓகேவா? கிட்டத்தட்ட ஸ்டைல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸ்டைல் மாதிரி தான் இதுவும். இப்போது இதில் இப்போ நான் இந்த மெயில் இருக்கு இல்லையா, இதில் போய் நான் இந்த ட்ராவபிளில் போடுறேன். ஓகேவா? சிம்பிளாக ஆண்ட்ராய்ட் பேக்ரவுண்ட் அட்டு கொடுத்து நான் ட்ராவபிள் கொடுத்து ஷேப் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? எனக்கு இப்போ இது ரவுண்டாக இருக்குது இல்லையா? இதில் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கார்னர் ரேடியஸை கொடுக்கலாம். 15 dpன்னு கொடுக்கலாம், இல்லை 25ன்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது ரவுண்டாக இருக்குது இல்லையா? ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பேக்ரவுண்டோட கலர்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? இதே நீங்கள் வந்து டோட்டல் ஆப்போட பேக்ரவுண்டே மாற்றணும்னு நினச்சாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு போயிட்டு இந்த லேஅவுட்டுக்கு மேலே போய் இதை வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க. டோட்டல் ஆப்போட பேக்ரவுண்டே மாறும். ஓகேவா? பட் அதில் என்ன கார்னர் கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா இப்படி இருக்கும், டோட்டல் ஆப்போட பேக்ரவுண்டே மாறும். ஓகேவா? இப்படி தான் வந்து பேக்ரவுண்ட் மாற்றுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக இந்த ட்ராவபிள்ங்கிறது வந்து உங்களுக்கு சரியாக புரியலன்னா, இது ஒன்றும் இல்லை. ட்ராவபிள்ங்கிறது எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து ஸ்டைல். ஓகே, கலர்னால் என்னென்னு தெரியும், ஷேப் ஸ்ட்ரிங்ஸ்னால் என்னென்னு தெரியும், அப்புறம் ஸ்டைல்ஸ்னால் கூட என்னென்னு புரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம உள்ளே இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ்லாம் மாற்றி யூஸ் பண்ணுவோம். அப்போ ட்ராவபிள்னால் என்ன? ஸோ இது உங்களுக்கு டவுட் இருக்கலாம் இல்லையா? ஸோ ட்ராவபிள்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஃபோல்டர்ஸ் தான். இந்த ட்ராவபிள்ங்கிற ஃபோல்டரில் தான் நம்ம வந்து நம்மளோட இமேஜ்லேருந்து நம்ம லோகோலேருந்து நம்ம எல்லாத்தையும் வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ நம்ம shape.xml யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு பேக்ரவுண்டை உருவாக்குறோம்.
ஓகேவா. இந்த பேக்ரவுண்டை நம்ம வந்து நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து இந்த ஸ்டைல் வச்சு இந்த ஸ்டைல் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டை நம்மளால் உருவாக்க முடியாது. நம்ம ஸ்டைலில் என்ன பண்ணலாம், நம்மளோட ஆட்ரிபியூட்ஸை தான் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி கலர் 50 dp, இந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து இந்த கலரு, டெக்ஸ்ட் சைஸ் வந்து 50 dp ஸ்டைலில் எப்படி பண்ணலாம். அதே வந்து ஸ்ட்ரிங்ஸில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸை வந்து டிஃபைன் பண்ணலாம். கலர்ஸில் எந்த கலர்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம். பட் இந்த மூணுலையுமே நம்மளால் ஒரு பேக்ரவுண்டை வரைய முடியாது. ஓகேவா. பட் ஷேப்பில் வந்து நம்மளால் வரைய முடியும். ஓகேவா. ஸோ இந்த ட்ராவபிள்ங்கிற அதனால தான் இதுக்கு வந்து சிம்பிளாக ட்ராவபிள்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ட்ராவபிள்ங்கிறதுல நம்மளால் வந்து என்ன வேணால் வரைய முடியும் நம்மளால். ஸோ வரைய முடியுங்கிறதுனால நம்ம என்ன வேணால் அது உள்ளே வரையலாம். வரைஞ்சி இந்த மாதிரி நம்ம போட முடியும். ஓகேவா. ஸோ இதில் வந்து நிறையா நம்ம பண்ண முடியும். ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நம்ம நிறையா அதை வச்சு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து இன்னொரு வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா இது ரொம்ப கஷ்டமானதே கிடையாது. நீங்கள் வந்து கலர்ஸுக்கும் ஸ்ட்ரிங்ஸுக்கும் ஸ்டைல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலே இது மூணுக்குமே இந்த ட்ராவபிளுக்குமே என்ன வித்தியாசங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டைல்ஸு அந்த கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கோடிங்கில் வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் போய் வெல்கம்னு மாற்றிட்டு இருக்கணும். இப்போ இந்த வெல்கம் பதிலாக நான் ஸ்ட்ரிங்கில் போய் நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ரிங் வெல்கம் இப்படி நான் வந்து போட்டுட்டு சிம்பிளாக இங்கே வந்து வெல்கம்னு எழுதிட்டு நான் இங்கே போயிட்டு ஸ்ட்ரிங் வெல்கம் அப்படின்னு போட்டோன்னா எனக்கு அதே வெல்கம் தான் இருக்க போகுது. பட் என் கோடு பார்க்க இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகேவா. நீட்டாக இருக்கும்னா நான் ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணணும்னா நான் இங்கே மட்டும் போய் சேஞ்ச் பண்ணால் போதும். இங்கே மட்டும் நான் சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு இங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக மாறி இருக்கும். அதே மாதிரி இப்போ நான் ஸ்டைல்ஸில் வந்து நான் வந்து இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். எந்த இடத்துல நான் எடிட் பண்ணியிருக்கணும், எனக்கு பேக்ரவுண்ட் கலரை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து இங்கே மட்டும் எடிட் பண்ணால் போதும். ஓகேவா. கலரில் கொடுத்து பேக்ரவுண்ட் கலருங்கிறத நான் இங்கே மட்டும் எடிட் பண்ணேன்னா எனக்கு இங்கேயும் மாறிடும். ஓகேவா. ஸோ நான் வந்து எல்லா இடத்துலையும் போய் மாற்றணுங்கிற அவசியமே இருக்காது இல்லையா. ஸோ நிறைய இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நிறையா இப்போது நம்ம வந்து இந்த ட்ராவபிளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ராவபிளை நம்ம வந்து 2 எடிட்டெக்ஸில் வச்சுருப்போம். ஓகேவா. 2 எடிட்டெக்ஸில் வச்சுட்டு நம்ம 2 இதுலேயுமே இப்போ மறுபடியும் மாற்றிட்டு இருக்க முடியாது இல்லையா. ரைட்டா. இப்போது நான் இதில் மட்டும் டேரெக்டாக போயிட்டு இதில் நம்ம வந்து டேரெக்டாக பேக்ரவுண்ட் கலர்னு வேறு மாற்றணும்னா எனக்கு சிம்பிளாக 2 இடத்துலையும் ஒரே டைமில் மாறிட போகுது இல்லையா. இப்போ நம்ம ஜஸ்ட் இங்கே வந்து கொஞ்சம் பேடிங் கொடுத்தோன்னா டாப் மார்ஜின் கொடுத்தோன்னா நமக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு 10 dp கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். இந்த மாதிரி நமக்கு வந்து ஈஸியாக வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லையா. ஒரே ஒரு விஷயத்தை எடிட் பண்ணி நம்மளால் 2 இடத்துல நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் உங்களோட கூட யாராச்சும் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு இது சிம்பிளாக புரியும். ஓகே இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க போல், வெல்கமுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க போல். ஸோ நீங்கள் வைக்கிற நேமில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி டைட்டில், நியூஸ் ஸ்டைல் இந்த மாதிரிலாம் நேம் வைக்காமல் ஒரு ப்ராப்பரான ஒரு நேம் வச்சிங்கன்னா உங்களோட கோடை யாருக்கு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர், ஆமாம் பேக்ரவுண்ட் கலரு ஓகே புரியுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் நிறையா யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மெயினானது. ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக எல்லாமே புரியும். ஓகேவா. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பட்டன் கலர் கூட பண்ணலாம். சிம்பிளாக இங்கே போய் பட்டனில் வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னு அடிச்சுட்டு ட்ராவபிள் ஷேப் அடிச்சிங்கன்னா பட்டன் வந்து ரவுண்ட் ஆகிட போகுது. பார்த்தீங்களா. பட்டன் வந்து ரவுண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பட்டன் இருக்கும் இல்லையா. சிம்பிளாக இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ட்ராவபிளில் போயிட்டு இன்னொரு கிளாஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பட்டன் அப்படின்னு பண்ணலாம். ஓகேவா. இப்போது இந்த ஷேப்பில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி இதில் போட்டுட்டு பட்டனோட கலரை மட்டும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம். கலர் வந்து ஒரு பட்டன் கலர்னு நீங்கள் வந்து ஒரு மென்ஷன் பண்ணலாம். பட்டன் கலர் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு ஜஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு கலர் கொடுக்கலாம்ல. பட்டனுக்கு வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. இப்போது இந்த இதில் போய்ட்டு நான் வந்து பட்டன் கலர்னு செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு நான் இங்கே போயிட்டு நான் பட்டன் கலரில் போயிட்டு ட்ராவபிள்ங்கிற எடுத்துகிட்டு பட்டன் கலர் அப்படின்னு போட்டேன். இப்போ எனக்கு மாறிடும். ஓகேவா. இப்போது எனக்கு இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு நினச்சின்னா நான் என்ன பண்ணலாம், டேரெக்டாக கலருக்கு போகலாம். பட்டன் கலர் தான் இந்த கலர் தான். ஓகே இப்போ எனக்கு பட்டன் கலர் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இதை நான் பிளாக் ஆக்கணுன்னா எனக்கு எல்லாத்துலேயும் மாறிட போகுது இல்லையா. ஸோ சிம்பிளாக எல்லாத்துலேயும் மாறிடும்ல. ஸோ இதுதான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். ஓகேவா. ஸோ இதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேவா.
இது வந்து சிம்பிளாக இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட ஆப் வந்து இந்த ஹலோங்கிறத இப்போ நான் எடுத்துடுறேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க இல்லையா? டாப் வந்து ஒரு 270 வச்சுருக்கோமே, 80 பார்த்தோம்னா நம்ம ஆப் வந்து ஓகே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட வந்து நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணலாம், இந்த மாதிரி டெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம், பட்டனுக்கு எப்படி கலர் பண்ணலாம் சொல்லிட்டு இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ உங்களால் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு லாகின் பேஜோ, இப்போ நீங்கள் மனசில் ஏதாச்சும் ஒரு லாகின் பேஜோ இல்லை ஒரு சைன்அப் பேஜோ நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் இல்லையா? இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது. இப்போ நீங்கள் சிம்பிளாக இதெல்லாம் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் இதை வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ லாகின் பட்டன் இருக்குது, லாகின் பட்டன் ஒர்க் ஆகுது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று வந்துட்டு போகுது இல்லையா? கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது இல்லையா? லாகின் டைப் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி லாக் அவுட் இருக்குது. என்கிட்ட ஏதாவது பாஸ்வேர்ட் டைப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா நான் பாஸ்வேர்ட் டைப் பண்ணால் எனக்கு பாஸ்வேர்டு மாதிரி வரல இல்லையா? ஸோ இப்போ இதுதான் உங்கள் அசைன்மெண்ட். ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்பை ஃபுல்லாக நீங்களே ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த பாஸ்வேர்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணேன்னா எனக்கு வந்து பாஸ்வேர்டு வரணும். பாஸ்வேர்டு மாதிரி டாட்டாக வரணும். அதே மாதிரி இப்போ நான் இந்த இடத்துல போய் இமெயில் போட்டேன்னா எனக்கு வந்து இமெயில் சஜஷன் வரணும். ஓகேவா? இப்போ நான் என்ட்ரு பண்ணும்போது எனக்கு இந்த வந்து இமெயில் சஜஷன் வரல. எந்த இமெயில் சஜஷனும் எனக்கு வரமாட்டேங்குது. பட் அதை எப்படி பண்ணலாம்? நெக்ஸ்ட் இந்த பாஸ்வேர்டில் எப்படி நீங்கள் வந்து பாஸ்வேர்ட்ஸ் வர வைக்கலாம்? நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட்ஸ் வரணும். நீங்கள் சிம்பிளாக பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டாலே நீங்கள் இந்த இமெயிலில் சிம்பிளாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ எவ்ரிவன், இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இப்போ நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து யாராச்சும் டைப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ நான் டைப் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து மெயில் @ போட்டு மெயில் சஜஷன் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு டைப் பண்ணால் பாஸ்வேர்டு வரணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறேன், எனக்கு வந்து பாஸ்வேர்டு வரணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம்? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட். ஸோ இன்புட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த இன்புட் டைப், அதாவது இந்த இமெயில்ங்கிறது, இப்போ இந்த இன்புட் டைப் வந்து நான் வந்து இமெயில்னு கொடுத்தேன்னா அது இமெயிலாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்புட் டைப்னு அடிச்சுட்டு டெக்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு அடிக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு இன்புட் டைப் அப்படின்னு அடிச்சுட்டு டெக்ஸ்ட் பாஸ்வேர்டுன்னு அடிக்கிறேன். ஓகேவா? இப்போது நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ரன் ஆகிட்டுருக்கு, அப்டேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? மெயில் வருதா? ஸோ இப்போது எனக்கு வந்து எந்த சஜஷனுமே காட்டல, பிகாஸ் என்னோட இதில் மெயில் ஐடியே கிடையாது. ஓகேவா? இப்போ நான் ஏதாச்சும் ஒரு இது வந்து ஒரு விர்ச்சுவல் ஃபோனுங்கிறதுனால இதில் எதுவுமே இல்லை. ஓகேவா? பட் நார்மலாக நீங்கள் வந்து இந்த டெக்ஸ்ட் இன்புட் ஃபைலில் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மெயில் சஜஷன் பண்ணணும். ஓகேவா? பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு மாதிரி வருது இல்லையா? ஸோ இப்போ இது உங்களுக்கு சிம்பிளான ப்ராசஸ் இது. ஸோ இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா டைமில் செக்யூர் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து டெக்ஸ்ட் டைப் நம்ம வந்து நம்பர்னு கொடுக்குறோம். சிம்பிளாக நம்பர்னு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து நம்பர் மட்டும் நிறைய பேர் காட்டும். நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்களா? ஸோ அவங்களால நம்பர் மட்டும் தான் டைப் பண்ண முடியும். பார்த்தீங்களா? எதுவுமே காட்டல. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட், டெக்ஸ்ட் யூசர் நேம், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து நீங்கள் யூஐ எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சைன்அப் பேஜ் பண்ண சொன்னால் நீங்கள் ஈஸியாக பண்ணுவீங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சைன்அப் பேஜ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ இப்போ லேஅவுட்டில் நான் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்னொரு பேஜ் ஒன்று கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ஜஸ்ட் வந்து
சைன் அப் பேஜ்னு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போது இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிட்டு இல்லை வைக்கிறேன். இப்போ சைன் அப் பேஜில் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு எடிட் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த எடிட் டெக்ஸ்ட் எதுக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருவாங்க, என்டர் பாஸ்வேர்டு அகெயின் அப்படின்னு கொடுத்துட்டு இன்புட் டைப் ஓகே, மேட்ச் பேரண்ட் இதெல்லாம் ஓகே தான். நெக்ஸ்ட்டு வந்து டாப் வந்து நம்ம வந்து 50 கொடுத்துக்கலாம், 60 வச்சுப்போம். ஓகே, ஸோ இது ஓகேவா. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த பேஜ் இருக்கு இல்லையா, இந்த இது லாகின் அப்படிங்கிற இந்த பேஜை வந்து இது கண்டிப்பாக வராது இல்லையா. இது எடுத்துருவோம். எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து லாகின் இருக்கு. ஸோ நம்ம சைன் அப்புக்கு ஒரு ஸ்ட்ரிங் ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் சைன் அப் கொடுத்துட்டு சைன் அப் பேஜில் போயிட்டு நம்ம வந்து சைன் அப் வச்சுருவோம். ஓகேவா. ஓகே, ஸோ இப்போது இதெல்லாம் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்போ நமக்கு லாகின் பேஜ் ஒரு சைன் அப் பேஜ் நமக்கு செய்ய தெரியும். ஓகேவா, பட் இது வந்து ஒர்க் ஆகணும் இல்லையா. இப்போ யாராச்சும் ஒரு பட்டன் ஏதாச்சும் கிளிக் பண்ணாங்கன்னா அது வந்து ஒர்க் ஆனால் தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து மெயின் இது. ஸோ இதை எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம், ஸோ இப்போ அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜாவா கோடு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இது வரைக்கும் நீங்கள் வந்து யூஐயில் வந்து ஃபுல்லாக எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியும், எப்படி ஒரு சைன் அப் பேஜ் பண்ணலாம், லாகின் பேஜ் பண்ணலாம், எல்லாமே தெரியும். ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு ஜாவாவில் இந்த பட்டனை கிளிக் பண்ணால் என்ன ஆகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா கோட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ ஜாவாவில் மெயின் ஆக்டிவிட்டின்னு இருக்குது. ஓகே, ஸோ இப்போது இந்த பேக்கேஜ், இந்த இம்போர்ட் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் இந்த பப்ளிக் கிளாஸ், இந்த மெயின் ஆக்டிவிட்டி, எக்ஸ்டெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, கீழே ஒரு கோட் இருக்குது. ஸோ இது என்ன கோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து ஆன் கிரியேட் அப்படிங்கிற ஒரு மெத்தட், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஆப் காம்பேக்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபைலில் இந்த ஆன் கிரியேட்டுங்கிற ஒரு மெத்தட் எழுதியிருக்காங்க இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க, ரைட்டா. ஸோ அதை வந்து நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறோம், ஓவர் ரைட் பண்ணி இம்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சூப்பர் டாட் ஆன் கிரியேட்னு போடுறோம். பிகாஸ் நம்ம ஏன் சூப்பர் டாட் ஆன் கிரியேட்னு போடுறோன்னா, இப்போது நம்ம வந்து வெறும் நமக்கு வந்து இந்த ஆன் கிரியேட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷன் மட்டும் இருக்கணும், சும்மா இந்த நேம் மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து சூப்பர் டாட் ஆன் கிரியேட் போட மாட்டோம். பட் நம்ம சூப்பர் டாட் ஆன் கிரியேட் ஏன் போடுறோன்னா, இங்கே வந்து இவங்க எழுதியிருக்காங்க இல்லையா. ஸோ இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் உள்ள எழுதியிருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், ப்ளஸ் ஓவர் ரைட் எதுக்கு போடுறோம்னா, நான் எழுதுறதும் எக்ஸ்ட்ராவாக ஓவர் ரைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை போடுறோம். ஓகேவா. ஸோ சூப்பர் டாட் ஆன் கிரியேட் நீங்கள் போடலன்னா அவங்களோட ஃபங்க்ஷன் நமக்கு இம்போர்ட்டே ஆகாது. ஸோ அது வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஓகே, இந்த சூப்பர் டாட் ஆன் கிரியேட் வந்து என்ன பண்ணும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அப்போ தான் நீங்கள் வந்து இது உங்களுக்கு தேவையில்லையான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ சூப்பர் டாட் ஆன் கிரியேட்டுங்கிறது என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக வந்து இது வந்து எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணணும். இது ஆன் கிரியேட்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இப்போ உங்களுக்கு ஆன் கிரியேட்னா என்ன பண்ணணும்னா, இப்போது ஒரு ஆப்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மேலே நம்ம பார்த்தோம்ல, nav பார்லாம் பார்த்தோம் இல்லையா, மேலே வந்து ஆக்ஷன் பார் மேலே வந்து ஒரு ஆப்போட நேம் இருந்துச்சு இல்லையா இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து கீழே வந்து இவ்வளோ இந்த லாகின் இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுது. ஓகேவா, இது எப்படி கிரியேட் பண்ணுது பார்த்தா, இங்கே வந்து செட் கண்டென்ட் வியூ r.layout.activity மெயின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆன் கிரியேட் ஃபங்க்ஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஆன் கிரியேட் ஃபங்க்ஷனுங்கிறது எதுக்கு எழுதியிருப்பாங்கன்னா, எல்லாத்துக்குமே கிரியேட் பண்ணுறதுக்கு எழுதியிருப்பாங்க இல்லையா. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த இது வந்து கிரியேட் பண்ணுது. ஆக்டிவிட்டி மெயின் இங்கே இருக்குது இல்லையா, செட் கண்டென்ட் வியூங்கிறது ஜஸ்ட் ஒரு கோடிங். ஸோ ஜஸ்ட் ஒரு வியூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வேறு எதுவுமே கிடையாது, ஒரு நேம் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த r.layout.ங்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு பர்டிகுலர் கோடு தான் வந்து ஆக்டிவிட்டி மெயினையும் இந்த மெயின் ஆக்டிவிட்டி ஜாவாவையும் வந்து கம்பைன் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து சைன் அப் ஆக்டிவிட்டி பேஜ் இருக்கு இல்லையா, நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, இந்த பேஜை நீங்கள் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சைன் அப் பேஜ் ஓப்பன் ஆகும். பாருங்களேன், பார்த்தீங்களா. ஸோ இந்த சைன் அப், அதாவது இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணணும்.
இதுதான் வந்து லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஆக்டிவிட்டி மெயின் மாதிரி இந்த மெயின் ஆக்டிவிட்டி மாதிரி வந்து நிறைய ஆக்டிவிட்டி எப்படி க்ரியேட் பண்ணலாம், ஒரு பேஜ் டு இன்னொரு பேஜுக்கு எப்படி வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம், எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறதுலாம் நம்ம பார்ப்போம். பட் இந்த பேசிக் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த 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 லைன் தான் வந்து இந்த 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 ஜாவா இந்த மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவாவையும் இந்த சைன்அப் பேஜையும் கம்பைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த ஆன் கிரியேட் ஃபங்க்ஷன் தான் வந்து எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுது. நம்ம இங்கே வந்து கம்பைன் பண்ண சொல்லியிருக்கோம், பட் இதை கிரியேட் பண்ணலை. ஸோ இந்த ஆன் கிரியேட் ஃபங்க்ஷன் தான் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, இப்போது இங்கே வந்து 4 இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு 3 எடிட் டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இப்போ இந்த 4ஐயுமே நம்ம வந்து ஜாவாவில் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஜாவாவில் வந்து XML கூட எழுத முடியாது. நம்ம வந்து ஜாவா கோடிங் தான் எழுதணும். ஸோ இதை நம்ம எப்படி நம்ம வந்து இதை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து எடிட் டெக்ஸ்ட்னு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எடிட் டெக்ஸ்ட். ஸோ இப்போ நான் இங்கே ஏன் எடிட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா, ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இது நான் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இமெயில் டெக்ஸ்ட் அப்படி அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறேனே. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம சிம்பிளாக பண்ணுவோம்ல, இன்ட் இமெயில் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா, நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பட் நான் என்ன டிக்ளேர் பண்ணேன், எடிட் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஃபார்மெட்டை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஒரு டைப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இன்டீஜர் எப்படி ஒரு டைப்போ அந்த மாதிரி எடிட் டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு டைப். பிகாஸ் நம்ம இங்கே வந்து எடிட் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ எடிட் டெக்ஸ்ட்டுங்கிறது ஒரு டைப், அவ்வளோதான். இப்போ ஒரே லைனில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நீங்கள் நேம் வந்து பக்காவாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். ஓகேவா? ஸோ வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட். ஓகேவா? ஓகே, இப்போ 3 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். டெக்ஸ்ட் வந்து பட்டன் வேரியபிளை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம். ஸோ பட்டனுக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் வந்து சைன் அப் பட்டன் இப்படி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது இந்த நேம்லாம் எங்கேருந்து வந்துச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம இஷ்டம், நம்ம என்ன வேணால் டிக்ளேர் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அது பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கிறதே நம்ம டிக்ளேர் பண்ணலாம் கிடையாது, இங்கே எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கேருந்து நம்ம என்ன நேம்லாம் நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த இமெயிலுங்கிறத நம்ம எப்படி வந்து கீழே வந்து நம்ம பண்ணுவோம் இல்லையா. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்டென்ட் கொடுத்து நம்பர் 1ன்னு கொடுப்போம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் 1 = அப்படின்னு அடித்து 2ஓ 3ஓ ஏதாச்சும் ஒன்று அடிப்போம்ல, இந்த மாதிரி நம்ம நம்பர் அடிப்போம் இல்லையா. ஸோ இது வந்து பேசிக்ஸ் இல்லையா. ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது நான் வந்து எதுக்கு வந்து இந்த இடத்துல போட்டேன் அப்படின்னு கேட்கலாம். அதாவது நீங்கள் வந்து இதை எடுத்து இதை காப்பி பண்ணிட்டு நீங்கள் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கலாமே, நீங்கள் ஒய் வந்து இங்கே போட்டிங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஜாவாவில் நம்ம வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எழுதுவோம். ஓகேவா? இப்போது இது உள்ளே வந்து நான் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுவேன், பப்ளிக் வாய்டு அப்படின்னு போட்டு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் 1 அப்படின்னு போட்டு நான் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன் இல்லையா. அப்படி எழுதும் போது நான் வந்து இதை வந்து இங்கே மட்டும் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மட்டும் நான் யூஸ் பண்ணனால் என்னால் வந்து இதை வந்து இங்கே மட்டும் தான் ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். இமெயில் டெக்ஸ்ட் ஈக்குவல் சொல்லிட்டு இங்கே மட்டும் தான் ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். ஈக்குவல் டு போட்டு இங்கே மட்டும் தான் ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். இங்கே போய்ட்டு நான் இமெயில் டெக்ஸ்ட்னு போட்டால் எனக்கு ஒன்றுமே வராது. ஓகேவா? பட் இப்போது நான் இதை வந்து இந்த இடத்துல போட்டேன்னா என்னால் வந்து இந்த இமெயில்ங்கிறத எங்கே வேணால் யூஸ் பண்ண முடியும். ஸோ குளோபல் வேரியபிளாக இருக்கும். ஒரே ஒரு ஃபங்க்ஷனில் மட்டும் ஒர்க் ஆகாமல் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ எதுக்கு நமக்கு வந்து 2-3 ஃபங்க்ஷன் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் ஃப்யூச்சரில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இது கிளியராக புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து குளோபல் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் கோட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது நம்ம எப்படி வந்து ரெஃபரன்ஸ் பண்ணலாம். இப்போ இமெயில் டெக்ஸ்ட் = கொடுத்து என்ன கொடுக்கலாம், என்ன நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஐடி வேணும் இல்லையா. ஐடி வேணும். நான் வந்து முன்னாடியே சொன்னேன், ஐடி எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஒரே ஒரு பேஜ் உள்ள வந்து இந்த மாதிரி வந்து 4 இல்லை 10 இந்த மாதிரி 3 எடிட் டெக்ஸ்ட் இருக்கலாம். இப்போ இந்த 3 எடிட் டெக்ஸ்ட்டையும் செப்பரேட்டாக காட்டுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடி தான். ஓகேவா? ஸோ ஐடி தான் வந்து செப்பரேட்டாக காட்டும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஐடி இதில் வந்து நான் வந்து இமெயில் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் வந்து இதுக்கு வந்து நான் வந்து பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஐடி ஸோ பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட். அதே மாதிரி இதுக்கு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். ஸோ ஐடி ஸோ + எதுக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியமே இருக்காது, உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ஓகே,
ஸோ பட்டனுக்கும் நம்ம வந்து ஒரு கொடுக்கணும், ஒரு ஐடி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பட்டன் நம்ம வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கும் வந்து நான் வந்து சைன் அப் பட்டன் அப்படி ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போது நமக்கு வந்து எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு நேம் கிடச்சிருச்சு. ஸோ இப்போது இதை மட்டும் நம்மளால் தனியாக ரெஃபரன்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? பட் நம்ம இதை வந்து நார்மலாக ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. அதாவது ரிலேட்டிவ் லேஅவுட்டில் நம்ம பார்த்தோம்னா நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்போம், இங்கே வந்து ஐடி கொடுத்துருக்கோம் இந்த டெக்ஸ்ட் வியூக்கு, அது இல்லை இங்கே வந்து ஒரு இமேஜ் வியூக்கு நம்ம வந்து ஐடி கொடுத்துருக்கோம், அதை அட்டு மட்டும் போட்டு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணோம். ஓகேவா? பட் இது வந்து XML கோடு. இந்த XML கோடை நம்ம ஜாவாவில் போயிட்டு யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்மளால் ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. அட்டு ID/இமேஜ்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணலாம்? பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாவாவில் ஒரு கமாண்ட், ஒரு கோட் இருக்குது. ஸோ ஃபைண்ட் வியூ பை ஐடி, நெக்ஸ்ட்டு r.id. நீங்கள் வந்து இமெயில் இல்லை இமெயில் டெக்ஸ்ட் அப்படின்னு அடிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடி என்ன பண்ணுது, இந்த r.id. என்ன அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணலாம். ஸோ இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடிங்கிறது என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த r.idங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ r.id அப்படின்னா என்ன? ஸோ ஆறுங்கிறது வந்து ரிசோர்ஸ். ஓகேவா? ஸோ ரிசோர்ஸுங்கிறது ஒன்று. இப்போது இந்த ஃபோல்டர் பாருங்களேன், இந்த ஃபோல்டர் தான் வந்து ரிசோர்ஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃபோல்டரில் இந்த 4 விஷயங்கள் இருக்குது. ஸோ ட்ராவபிள், லேஅவுட், மேப் இருக்குது, அப்புறம் வேல்யூஸ் இருக்குது. ஓகேவா? இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது இந்த r. நம்ம ஏன் போகிறோம்னா, ஆறுங்கிறத இந்த ரிசோர்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இப்போது நம்ம r. இப்போ ட்ராவபிள் ஃபோல்டரில் நம்ம பட்டன் ஐக்கான் இருக்குது. நான் வந்து ட்ராவபிள்னு போட்டேன்னா, டாட்னு போட்டோன்னா எனக்கு வந்து பட்டன் வரும். ஓகேவா? நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து மென்ஷன் பண்ணுறீங்க. இந்த ஃபைண்ட் பை வியூ ஐடி என்ன பண்ணுதுன்னா, ஃபைண்ட் வியூ பை ஐடி. ஓகேவா? அந்த வியூவோட ஐடியாவில் அதை வந்து ஃபைன் பண்ணுது. வியூனா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ வியூக்கு நம்ம வந்து இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் ஐடி கொடுக்குறோம். இந்த வியூக்கு நம்ம வந்து ஒரு ஐடி கொடுக்குறோம். ஸோ இந்த ஐடி வச்சு இது வந்து கண்டுபிடிக்குது. ஓகேவா? இந்த r.ங்கிறது எதுக்குன்னா, இந்த ரிசோர்ஸஸ் ஃபைலில் லேஅவுட் இருக்கலாம், லேஅவுட் உள்ளே வந்து ஒரு ஐடி இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம ஐடி கொடுக்குறோம். இப்போ நம்ம லேஅவுட் கூட கொடுக்கலாம் இங்கே. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே மேலே வந்து செட் கண்டென்ட்ஸ் ஏன் பண்ணியிருக்கோம், லேஅவுட் பண்ணியிருக்கோம். இப்போ லேஅவுட் உள்ளே வந்து ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஐடி, இமெயில் டெக்ஸ்ட். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து ஜாவாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு போக போக வந்து இது ஈஸியாக பழங்கிடும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன கொடுத்துருக்கோம், பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் இல்லையா, ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id. பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் நம்ம கொடுத்தோம் இல்லையா? ஸோ கீழே இருக்குது. ஸோ பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன கொடுத்தோம்னா, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் வந்து பட்டன். ஸோ பட்டனுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா, சைன் அப் பட்டன் கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி r.id. சைன் அப் பட்டன். ஓகேவா? இப்போது உங்களுக்கு பேசிக்காக நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் சில டவுட்ஸ் வரும். அதாவது நம்ம எதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஐடி கொடுக்குறோம், இங்கே வந்து நம்ம லேஅவுட் கொடுக்குறோம். ஓகேவா? எதுக்கு எக்ஸ்ட்ராவாக எப்படி ஐடி வந்துச்சு அப்படின்னு டவுட் வரும். இப்போது இந்த லேஅவுட்டுங்கிறது இந்த 4 ஃபோல்டர்னால வருது. ஓகேவா? இந்த ஃபோல்டருக்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு ரீநேம் பண்ணி வேறு பேர் வச்சிங்கன்னா, இந்த லேஅவுட் வச்சிங்கன்னா அந்த நேம் வரும். ஓகேவா? பட் ஐடி எப்படி வந்துச்சு, ஐடிங்கிற ஒரு ஃபோல்டரே இங்கே இல்லையே. ஸோ எப்படி வந்துச்சுன்னா, நம்ம வந்து இந்த லேஅவுட் உள்ள நம்ம ஐடின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃபோல்டர் வந்து அந்த கண்ணுக்கு தெரியாட்டியும் ஐடின்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெசிஃபை ஆகிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அட்டு ப்ளஸ்ங்கிறது என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன், ஐடி வந்து ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஐடி வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ பண்ணுறனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே வந்து ஐடி தான் போடணும். ஓகேவா? ஸோ இந்த ஐடிங்கிறது வந்து நம்ம எடிட் டெக்ஸ்ட்டுக்கு போடலாம், பட்டனுக்கு போடலாம், ஒரு டெக்ஸ்ட் வியூவுக்கு போடலாம், நம்ம எதுக்கு வேணால் போடலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து சிம்பிளாக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஜாவாவில் நம்ம வந்து இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டோம், அதாவது ரெஃபரன்ஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்ம ஒன்றுமே பண்ணல. இப்போ ஜாவாவில் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணோம். அந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து இந்த இமெயில் டெக்ஸ்ட்டுங்கிற இந்த எடிட் டெக்ஸ்ட்டோட லிங்க் பண்ணோம். ரெஃபரன்ஸ் ஐடி வச்சு நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். நம்ம வேறு எதுவுமே பண்ணல இப்போது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுற காட்டணும்னா, இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணாங்கன்னா, இது உள்ளே வந்து பாஸ்வேர்டு வந்து இல்லை இமெயில் ஐடி வந்து தப்பாக கொடுத்துருந்தாங்கன்னா, இங்கே வந்து கீழே வந்து என்ன ஒரு சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்னா, ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் வரும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்,
ஸோ அதான் இப்போ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து போக போக உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது நம்ம போன வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து எதில் விட்டோம்னா நம்ம ஜஸ்ட் வந்து வேரியபிள்ஸை டிக்ளேர் தான் பண்ணோம். ஓகேவா? இப்போது நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து இங்கே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், இது வந்து பப்ளிக்காக இருக்கணும், அதனால நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போது இந்த ஈக்குவல் டூன்னு இருக்குல்ல, இந்த இமெயில் ஈக்குவல் டுவை நீங்கள் வந்து இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் வரும். ஸோ இப்போ நான் அங்கே டிக்ளேர் பண்ணால் என்ன ஆகுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணோன்னா ஃபைண்ட் வியூ பை ஐடி அப்படிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. பிகாஸ் இந்த ஃபைண்ட் வியூ பை ஐடிங்கிறது ஆன் கிரியேட்டுங்கிற ஃபங்க்ஷனில் வந்து இருக்கும். ஓகேவா? அது வந்து ஆன் கிரியேட்டுங்கிற ஃபங்க்ஷனில் தான் உருவாக்கியிருப்பாங்க, அது ஆன் கிரியேட்டுங்கிற ஃபங்க்ஷனில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபைண்ட் வியூ பை ஐடியை வந்து பப்ளிக்காக யூஸ் பண்ணும்போது அது ஒர்க் ஆகாது. ஓகேவா? ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட். ஸோ ப்ரொடெக்டடுன்னு இருக்கிறனால நம்ம வந்து இந்த ஃபைண்ட் பை வியூ ஐடியை வந்து யூஸ் பண்ணும்போது இது ப்ரொடெக்ட் ஆகிருக்கிறனால இதை வந்து நம்ம வந்து வெளியே யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து வேரியபிள் வந்து குளோபலாக டிக்ளேர் பண்ணுறோமே தவிர ஃபைண்ட் வியூ பை ஐடி வந்து இது உள்ளே தான் கொடுக்குறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா சில ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். ஸோ இமெயில் செக் பண்ணுறதுக்கு, பாஸ்வேர்ட் செக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன்ஸ் எழுதலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இல்லை போனால் ப்ரைவேட் பூலியன் போட போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அது வந்து கரெக்டாக இருந்தால் ஃபால்ஸ் ட்ரூ வரணும், தப்பாக இருந்தால் ஃபால்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பூலியன் தானே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பப்ளிக் நெக்ஸ்ட் ப்ரொடெக்டட் ப்ரைவேட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு மறந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய் வீடியோ போய் பார்க்கலாம், எப்படி அந்த வீடியோ இருக்கும். ஸோ உங்களுக்கு மறந்துச்சுன்னு நினைக்கும் போது நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேலிட் இமெயில் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு பேராமீட்டரை வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன், ஸ்ட்ரிங் இமெயில். இப்போ இந்த பேராமீட்டர் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சரில் தெரியும். ஓகேவா? இப்போதைக்கு உங்களுக்கு தெரியலனா விட்டுருங்க, அதை பற்றி அதிகமாக வரி பண்ணிக்க வேணாம். நான் வந்து ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஹார்ட் கோட் தான் பண்ணுறோம் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸ்லாம் கொண்டு வரல. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஹார்ட் கோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் பூலியன் வேலிட், நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம் இல்லையா, பாஸ்வேர்டு. ஓகேவா? இதுலேயே வந்து ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது எதுக்கு உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். ஓகேவா? பாஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இன்னொன்று கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு நான் கொடுக்குறேன், பூலியன் வேலிட் கன்ஃபார்ம் பாஸ் ஸ்ட்ரிங் கன்ஃபார்ம் பாஸ். ஓகேவா? இதில் வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போது வந்து நம்ம வந்து பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் இருக்குது. இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம விட்டுக்கலாம். நம்ம ஃபங்க்ஷனை ஜஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட் டிக்ளேர் பண்ணிட்டோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போதைக்கு இதை விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வரலாம். இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணும்போது கரெக்டாக கிளிக் ஆச்சுனால் இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒர்க் ஆகணும். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம செட் ஆன் கிளிக் லிசனுங்கிறத ஒரு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆன் கிளிக் லிசனுங்கிறது என்ன பண்ணும் பேசிக்கானா, இந்த பட்டன் வந்து சும்மா தான் இருக்கும், இது கிளிக் ஆகுதான்னு சொல்லிட்டு லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கிளிக் ஆச்சுன்னா டக்குன்னு அது உள்ளே இருக்கிற கோடிங்லாம் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த செட் ஆன் கிளிக் லிசனுங்கிறது என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ பட்டனுக்கு ஒரு ஐடி இருக்குது இல்லையா? ஸோ பட்டன் நம்ம வந்து எப்படி கொடுத்துருப்போம், சைன் அப் பட்டன் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ சைன் அப் பட்டன் ஈக்குவல் டு சொல்லி இங்கே டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா சிம்பிளாக சைன் அப் பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிசனர்னு போட்டால் இங்கே வந்துடும். இதில் நியூ ஆன் கிளிக் லிசனர் வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர். ஓகேவா? இப்போ இது என்ன, இந்த பர்டிகுலர் கோடு வந்து என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். ஓகேவா? நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா செட் ஆன் கிளிக் லிசனுங்கிறது அவங்க எழுதின ஒரு கோடு. ஓகேவா? இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எழுதின ஒரு கோடு. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஓனாக வந்து இந்த செட் ஆன் கிளிக் லிசனர்லாம் நம்ம வந்து ஓனாக எழுதினோம்னா அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக போகும். ஸோ ஆல்ரெடி அவங்க எழுதி வச்சதை ஆண்ட்ராய்ட் கூகுளில் ஆல்ரெடி எழுதி வச்சதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செட் ஆன் கிளிக் லிசனர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்க ஆல்ரெடி எழுதி வச்ச ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து இது நியூ வியூ ஆன் கிளிக் லிசனர்லாம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம வந்து எப்பவுமே வந்து ஸ்ட்ரிங்கோ இன்டீஜரோ இந்த மாதிரி வந்து வேல்யூஸு இந்த மாதிரி டைப்ஸை தான் நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும் பேராமீட்டர்ஸாக.
பட் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து வியூ ஆன் கிளிக் லிசனருங்கிற ஒரு கோடு எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வியூ ஆன் கிளிக் லிசனுங்கிற ஒரு கோடு எழுதியிருக்காங்க. அந்த கோடு என்ன அலோவ் பண்ணுதுன்னா நம்மளை வந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அலோவ் பண்ணுது. ஓகேவா? இந்த ஆன் கிளிக்குங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அவங்க எழுதியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ ஓகே நம்ம பார்க்க முடியல, பட் பிளாக் ஆகிருக்கு. பட் அது பிரச்சனை இல்லை. பட் வந்து ஆன் கிளிக்குங்கிற ஒரு ஃபங்க்ஷனை அவங்க எழுதியிருப்பாங்க ஆல்ரெடி. ஓகேவா? இப்போது அந்த ஆன் கிளிக்குங்கிற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம வந்து பேராமீட்டர்ஸை டேரெக்டாக பாஸ் பண்ண முடியாது. பட் நம்மளால் வந்து இந்த மாதிரி நியூ வியூ ஆன் கிளிக் லிசனருங்கிறத பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது இந்த பர்டிகுலர் கோடு இந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக வந்து அந்த பட்டன் வந்து கிளிக் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் கிளிக் ஆச்சுனால் அதாவது இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்புல வந்து என்ன கோடு இருக்கோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கிளிக் ஆகலைன்னா ஒன்றுமே ஆகாது. கிளிக் ஆச்சுன்னா இந்த கேப்பில் இருக்கிற எல்லா கோடுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கேப்பில் இருக்கிற எல்லா கோடுமே எக்ஸிக்யூட் ஆகும். கிளிக் ஆகலை அப்படின்னா எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இப்போ இந்த கேப்பில் நம்ம வந்து நமக்கு என்னென்ன கோடு வேணுமோ நம்ம எல்லாத்தையும் போடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யூசர் வந்து பாஸ்வேர்டு வந்து இப்போ இமெயில் எழுதுறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? யூசர் வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு இமெயில் எழுதுறாங்க. இந்த இமெயிலுங்கிறத நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இமெயில் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ். இப்போது நம்ம இதில் இந்த இமெயில் டெக்ஸ்ட்டை வந்து அவங்க வந்து ஸ்ட்ரிங்கில் எழுதியிருக்கலாம், இன்டீஜரில் எழுதியிருக்கலாம், எதில் வேணால் எழுதியிருக்கலாம் இல்லையா? பட் நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ண போகிறது ஸ்ட்ரிங்கு தான். அப்போது நமக்கு வந்து ஸ்ட்ரிங் தான் வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக ஒரு கமெண்ட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்னு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம். என்ன வேணால் டிக்ளேர் பண்ணலாம். இமெயில் கொடுக்கலாம், இமெயில் டெக்ஸ்ட் கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் டு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இமெயில் டெக்ஸ்ட் டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங் இப்படி கொடுக்கலாம். நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து கெட் டெக்ஸ்ட்னு கொடுக்கலாம், அதில் ப்ராப்ளம் வராது. பட் என்ன ப்ராப்ளம்னா கெட் டெக்ஸ்ட்னு நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்காது இல்லையா? இப்போது யூசர் வந்து இந்த இடத்துல வந்து எப்படி கொடுக்கலாம்னா அஸ்வின் இல்லைனா அஸ்வின் 123@gmail.com இப்படி நிறைய பேர் மெயில் வச்சுருப்பாங்க இல்லையா? பாஸ்வேர்டு அந்த மாதிரி தான் நிறைய மெயில் வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் வந்து இது வந்து ஸ்ட்ரிங் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த கோடு என்ன பண்ணுன்னா இது வந்து ஸ்ட்ரிங் வேரியபிளை நம்ம முதல்ல டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்ட்ரிங்கிற ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம், வேறு எதுவுமே பண்ணல. ஈக்குவல் டு கொடுத்து இமெயில் டெக்ஸ்ட்டு, இந்த இமெயில் டெக்ஸ்ட்டுங்கிறது எங்கேருந்து வருதுன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இமெயில் டெக்ஸ்ட் ஈக்குவல் டுன்னு கொடுத்து இங்கே கொடுத்துருக்கோம் பக்காவா. ஓகேவா? ஸோ நம்ம ஃபைன் பண்ணி ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ இந்த இமெயில் டெக்ஸ்ட்டுங்கிறது என்ன பண்ணுன்னா அவங்க யூசர் வந்து இதில் டெக்ஸ்ட் எழுதுகிற டெக்ஸ்ட்டை வந்து முதல்ல வந்து வாங்கிக்குது. ஸோ கெட் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரிங் தான் கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதான் இங்கே நடக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அதனால நம்ம வந்து எல்லாத்தையுமே போடலாம். ஸோ பாஸ்வேர்டு பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் டாட் கெட் டெக்ஸ்ட் டு ஸ்ட்ரிங். ஓகேவா? அதே மாதிரி ஸ்ட்ரிங்க்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுக்கு பண்ணலாம். ஸோ கன்ஃபார்ம் பாஸ் ஈக்குவல்ஸ் டு கன்ஃபார்ம் பாஸ் டெக்ஸ்ட் டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம ஏன் வந்து இந்த ஸ்ட்ரிங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம்ல, இந்த ஃபங்க்ஷனில் நம்ம பாஸ் பண்ண போகிறது வந்து ஸ்ட்ரிங் இமெயில் தான். இமெயிலுங்கிற நேம் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்ட்ரிங்காக இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போது நம்ம வந்து எப்படி வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா இஃப் கொடுக்கலாம். ஸோ இஃப்ங்கிற இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இஃப் கொடுத்துட்டு இஃப் வேலிட் இமெயில் உள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணோம் இல்லையா? பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜாவா பேசிக்ஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் நம்ம இங்கே பண்ணுறோம். இமெயில் பாஸ் பண்ணுறோம். நம்ம எப்படி பாஸ் பண்ணுறோம், இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரிங் இமெயிலுங்கிற ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து என்ன வேணா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மைன்னு கூட இருக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து மைன்னு பாஸ் பண்ணலாம். ஓகேவா? அதோட நேம் வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ ஸோ வேலிட் இமெயில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்டு வேலிட் இமெயிலே கொடுக்கக்கூடாது, மறுபடியும் வேலிட் பாஸ்வேர்டு உள்ள வந்து பாஸ்ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து அண்ட் வேலிட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ இதில் உள்ள வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்,
நம்ம செக் பண்ணுறோம். இஃப் வேலிட் பாஸ்வேர்ட் இமெயில் உள்ளே வந்து இது பாஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ வேலிட் பாஸ்வேர்ட், வேலிட் இமெயில், வேலிட் பாஸ்வேர்ட், வேலிட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் இந்த எக்ஸிக்யூட் பண்ண இந்த அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும்? மூணுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே இருக்கிறது ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ அது உங்களுக்கு ஜாவா பேசிக்ஸே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த அண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா இந்த மூணுமே, இந்த வேலிட் இமெயில், இந்த வேலிட் பாஸ்வேர்டு, இந்த வேலிட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இது மூணுமே ட்ரூவாக இருந்துச்சுனால் இதில் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணோம். இங்கே உள்ளே இருக்கிற கோட எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா எல்ஸ் போட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கோடை உள்ளே போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த செட் ஆன் கிளிக் லிசனர் வந்து லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாராச்சும் கிளிக் பண்ணாங்களா லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து யாராவது ஒருத்தவங்க கிளிக் பண்ணுவாங்க. அவங்க கிளிக் பண்ணும்போது செக் பண்ணும் வேலிட் பாஸ்வேர்டு வந்து உள்ளே கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ வேலிட் பாஸ்வேர்டு வந்து எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா இந்த இமெயில் வந்து எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக டிக்ளேர் பண்ணுறோம். இந்த வந்து நம்ம இமெயில் டெக்ஸ்ட்லேருந்து எடுக்கிறோம். இந்த இமெயில் டெக்ஸ்ட் வந்து எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் வியூ பை ஐடி இமெயில் டெக்ஸ்ட்லேருந்து வருது. ஸோ ஒன்றுக்கும் வந்து கனெக்ஷன் போய்கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ பேக்ரவுண்டில் கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக உருவாகி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இமெயிலுங்கிறதுல வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த கனெக்ஷனை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியாட்டி நீங்கள் இந்த வீடியோ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது இதெல்லாம் ஓகே தான். இப்போ வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு எதுவும் ஆகாது. இப்போ நமக்கு வந்து எரர் காட்டணும் இல்லையா? ஸோ எரர் காட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? எரர் காட்டுறதுக்கு நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம உருவாக்கி வைக்கணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சிம்பிளாக வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூவை நான் உருவாக்குறேன். wrap content டெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா சிம்பிளாக வந்து ப்ளீஸ் ப்ரொவைட் கரெக்ட் டீடைல்ஸ். ஓகேவா? இல்லை வேணுன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டோட கலர் வேணால் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் கலர் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து எல்லோ கலர் கொடுக்கலாம். அப்படிலாம் உங்களுக்கு கலர் பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கலரை கூட மாற்றிக்கலாம். கொடுத்து நீங்கள் வந்து எஃப்னு கொடுத்துட்டு நீங்கள் அதை வந்து கலர் வந்து ரெட்டாக கூட மாற்றிக்கலாம். இதை நீங்கள் வந்து ஸ்டைலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே வந்து எதுவுமே கொடுக்கல. ஆண்ட்ராய்டு டெக்ஸ்ட் வந்து கொடுக்க போகிறதில்ல. அதை வந்து பிளாங்காக விட்டுற போகிறேன். இப்போது இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது இல்லையா? இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ தான் நம்ம ஜாவாவில் அதை வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஐடி வந்து என்ன கொடுக்குறேன்னா எரர் டெக்ஸ்ட் இப்படிங்கிற ஒரு ஐடி கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது இதை வந்து நான் வந்து மேலே போயிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் வியூ எரர் டெக்ஸ்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இங்கேயும் நான் வந்து அதை எரர் டெக்ஸ்ட் வந்து இது பண்ணணும். ஸோ ஃபைண்ட் வியூ பை ஐடி டாட் எரர் டெக்ஸ்ட் வந்துருச்சு இல்லையா? ஓகே. இப்போ நமக்கு எரர் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ எரர் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம எப்படி பண்ணலாம்? உள்ளே வந்து இப்போது இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? இது வந்து கரெக்டாக நினச்சிச்சுன்னா இந்த எரர் டெக்ஸ்ட் வந்து காட்டணும். ஓகேவா? சப்போஸ் வந்து இஃப் வேலிட் பாஸ்வேர்டு அண்ட் இது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுனால் இந்த இடத்துல வந்து எரர் டெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனை முதல்ல வேரியபிள் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ப்ரைவேட் நான் வந்து வாய்டு தான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் எதுவும் டிக்ளேர் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ வாய்டு கொடுக்குறேன். வாய்டு கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா நான் வந்து செட் எரர் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? செட் எரர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இமெயில் டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? நம்ம இமெயில் டெக்ஸ்ட்டை வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இமெயில் டெக்ஸ்ட் டாட் நம்ம வந்து கெட் டெக்ஸ்ட். ஓகே. எரர் டெக்ஸ்ட் இமெயில் டெக்ஸ்ட் இல்லை, எரர் டெக்ஸ்ட். ஓகேவா? எரர் டெக்ஸ்ட் டாட் செட் டெக்ஸ்ட் கூட இல்லை. இப்போ செட் விசிபிலிட்டி. ஓகேவா? செட் விசிபிள். ஓகேவா? செட் விசிபிள்ங்கிறது வேறு. இப்போது இந்த மாதிரி வந்து இப்போ செட் எரர் டெக்ஸ்ட்னு இருக்குது. இந்த செட் டெக்ஸ்ட்டுங்கிறது என்ன? இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செட் டெக்ஸ்ட்டு கொடுப்போம் இல்லையா? டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து ஒரு டெக்ஸ்ட் கொடுப்போம் இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து எக்ஸாம்பிளில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் இதுலேயும் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பாஸ்வேர்டில் போயிட்டு இப்போது நான் கொடுக்குறேன் பாருங்களேன். பாஸ்வேர்டு டெக்ஸ்ட் டாட் இன்புட் டைப் கொடுக்கலாம். என்னால் கெட் இன்புட் டைப் பண்ணலாம், இல்லை செட் இன்புட் டைப் பண்ணலாம். செட் இன்புட் டைப் என்னால் வந்து இன்புட் டைப் என்னால் செட் பண்ண முடியும். இன்புட் டைப் வந்து நான் என்ன கொடுக்கலாம்னா நான் என்ன வேணால் கொடுக்கலாம். இன்புட் டைப் வந்து நான் வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுக்கலாம். பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து இன்புட் டைப் என்னால் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்எம்எல்ல வந்து என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அதே விஷயங்களை நீங்கள் வந்து ஜாவாவில் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து பிளாங்காக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன கொடுக்கலாம்? செட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நீங்கள் என்ன கொடு அப்படின்னா வந்து ப்ளீஸ்
ப்ரொவைட் வேலிட் டீடைல்ஸ் இப்படி கொடுக்கலாம். ஓகேவா? பட் இப்போ வந்து இது வந்து எப்படி நம்ம கொடுக்கலாம்னா, இப்போ வந்து இது வந்து ஆன் ஆஃப் ஆகணும் இல்லையா? ஸோ விசிபிள் ஆகிட்டு போகணும், விசிபிள் ஆகி ஆஃப் ஆகணும். ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம்னா, சிம்பிளாக வந்து எரர் டெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் எரர் டெக்ஸ்ட் செட் விசிபிலிட்டி சிம்பிளாக வந்து விசிபிள்னு கொடுக்கலாம். எப்படி கொடுத்தோன்னா இது வந்து விசிபிள் ஆகும். இப்போது கீழே வந்து ரீசெட் எரர். இப்போ உங்களுக்கு சரியாக புரியாட்டி நீங்கள் குழப்பிக்காதீங்க. நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட்டாக எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ரீசெட் எரர். இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, எரர் டெக்ஸ்ட் டாட் செட் விசிபிலிட்டி இன்விசிபிள். ஓகேவா? அடுத்து எரர் டெக்ஸ்ட் டாட் செட் டெக்ஸ்ட் பிளாங்காக கொடுக்குறேன். உள்ளே வந்து ஒன்றுமே கொடுக்கல, ஸோ பிளாங்க் ஆயிரும். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இது எல்லாமே ட்ரூ கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீ வந்து ரீசெட் எரர் பண்ணு. ஓகேவா? சப்போஸ் இது எல்லாமே வந்து எல்ஸ், இது எதுவுமே வந்து ஃபால்ஸ் இல்லை, இது எதுவுமே வந்து ட்ரூ இல்லை, எல்லாமே வந்து ஃபால்ஸ் அப்படின்னா என்ன பண்ணு, செட் எரர் பண்ணு. ஓகேவா? இப்படி நான் கொடுக்குறேன். இப்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ செக் பண்ணோம் வேலிட் ட்ரூ வேலிட் இமெயிலான்னு பார்க்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபால்ஸாக ரிட்டர்ன் ஆகுது இல்லையா? ஸோ வேலிட் பாஸ்வேர்டாக பார்க்கும், ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸாக ரிட்டர்ன் ஆகுது. இப்போ நம்ம வந்து வேணும்னே நம்ம பண்ணுறோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து வேலிட் எல்லாமே வந்து ஃபால்ஸாக இருக்குது இல்லையா? ஃபால்ஸாக இருக்கிறனால என்ன பண்ணோம், இந்த இதை விட்டுரும், ரீசெட் எரரை விட்டுட்டு செட் எரர் பண்ணோம். இந்த செட் எரருங்கிறது ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், செட் எரருங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் பார்த்தோன்னா என்ன பண்ணுது, சிம்பிளாக இந்த எரர் டெக்ஸ்ட்டுங்கிற இந்த டெக்ஸ்ட் வியூ வந்து ஃபர்ஸ்ட் வந்து விசிபிள் பண்ணுது, யூசரோட கண்ணு காட்டிடுது. காட்டிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செட் பண்ணுது. ஸோ இப்போது நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ நம்ம அந்த விஷுவலை பார்க்கலாமே, நம்ம ஆப்பை ரன் பண்ணி விஷுவலை பார்க்கலாம். ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு இல்லையா? உங்களுக்கு இது புரிஞ்சிக்க கொஞ்சம் டைம் ஆகும், பட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேவா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் டீடைல்ஸ். இப்போ நம்ம என்ன தான் என்டர் பண்ணாலும் அதான் வரும், நம்ம அது எதுவும் மாற்ற முடியாது. பிகாஸ் நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் கோட் வேல்யூவாக ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? நான் இன்னொரு வாட்டி கூட நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன் ஆப்பை, இன்னொரு வாட்டி காட்டலாம். இந்த ஆப்பை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹலோ ஆப்னு இருக்கு இல்லையா, ஹலோ இங்கே இருக்கு இல்லையா, இப்போது பிளாங்காக இருக்கு இல்லையா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன்னா பார்த்தீங்களா, இப்போது பேசிக்காக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஆன் கிளிக் லிசனர் இருக்குது. இந்த பட்டன் மேலே ஒரு ஆன் கிளிக் லிசனர் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பார்க்குதுன்னா வந்து வேலிட் இமெயில் வந்து வேலிடாக இருக்கான்னு பார்க்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து பாஸ்வேர்டு வந்து வேலிடாக இருக்கான்னு பார்க்குது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு வந்து வேலிடாக இருக்கான்னு பார்க்குது. ஓகேவா? அது உள்ளது நம்ம வந்து ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். அந்த பேராமீட்டர் தான் நம்ம வந்து எங்கேருந்து கொண்டு வரோம்னு பார்த்தோம்னா, இந்த இமெயில் டெக்ஸ்ட்டுங்கிற ஃபைன் வியூ பை ஐடியிலேருந்து கொண்டு வரோம். அதை வந்து ஸ்ட்ரிங் ஆக்குறோம் முதல்ல இல்லையா? இமெயில் டெக்ஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இமெயில் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ட்ரிங் ஆக்குறோம். ஸ்ட்ரிங் ஆக்கி அதை இமெயிலுங்கிற ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுறோம். அதை வந்து பேராமீட்டராக வேலிட் இமெயில் உள்ள பாஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ வந்து உள்ளே வந்து நம்ம எதுவுமே எழுதலை, உள்ளே வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸாக எழுதியிருக்கோம். ஸோ என்ன தான் இங்கே பாஸ் பண்ணாலும், என்ன 1 2 3 இல்லை 4 5 6 இல்லை நான் ஏபிசிடியோ எதை பாஸ் பண்ணாலும் இது வந்து ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுனால என்ன ஆகுது, இது எல்லாமே வந்து ட்ரூவாக இருந்துச்சுனால் இது வந்து ரிட்டர்ன் ஆகும். இந்த ரீசெட் எரருங்கிறது என்ன பண்ணுதுன்னா, இந்த எரர் டெக்ஸ்ட்டுங்கிற விசிபிலிட்டியை இன்விசிபிள் ஆக்கிட்டு டெக்ஸ்ட்டை வந்து 0 ஆக்குது, ஒன்றுமே ஆக்கலை. ஓகேவா? 0 ஆக்கிடுது, ஸோ பிளாங்க் ஆக்கிடுது. அதே மாதிரி எல்ஸ் நம்ம வந்து செட் எரர் கொடுக்குறோம். அப்படி இது எல்லாமே ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு எரர் செட் பண்ணு. அந்த எரர் என்ன, அந்த எரர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விசிபிள் பண்ணிக்குது. ஓகேவா? பிகாஸ் இங்கே இன்விசிபிள் இருந்துச்சுன்னா இங்கே விசிபிள் ஆயிரும் இல்லையா? விசிபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் டீடைல்ஸ் அப்படின்னு பண்ணுது. இப்போது இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட வித்தியாசமாக பண்ணலாம். அதாவது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து இங்கே வந்து எரர் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை நம்ம இங்கே வந்து பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸ்ட்ரிங் எரர் மெசேஜ்னு பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸ்ட்ரிங் எரர் மெசேஜ் இது உள்ளே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹார்ட் கோடாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து எரர் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணலாம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்களேன். எரர் மெசேஜ் ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போது யூஸர் வந்து இங்கே என்ன பண்ணும், இங்கே வந்து ஒரு எரர் மெசேஜை ப்ரொவைட் பண்ணோம் காட்டுது இல்லையா? ஸோ ப்ளீஸ் இங்கே வந்து ஒரு எரர் மெசேஜ் ப்ரொவைட் பண்ணுங்கன்னா இங்கே வந்து அவர் வந்து ப்ரொவைட் பண்ணலாம், ப்ரொவைட் வேலிட் டீடைல்ஸ்
ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரிங் பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ அதுதான் நம்ம வந்து இங்கேயும் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம மாற்றிட்டு நம்ம வந்து டீட்டெயில் கொடுக்கலாம். ஓகேவா. இப்போது நம்ம இந்த இடத்துல வந்து ஹார்ட் கோட்லாம் பண்ணுறோம், ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் டீடைல்ஸ்னு. இப்போ இதே நம்ம வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம், அதாவது ஸ்ட்ரிங் ஏதாச்சும் எரர் மெசேஜ் அப்படின்னு ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், அதாவது ப்ளீஸ் சும்மா இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து எரர் மெசேஜ் இப்படி கொடுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் தான் வந்து இங்கே நடக்குது. இப்போ நான் இங்கே வந்து ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் டீடைல்ஸ். இப்போ இந்த எரர் மெசேஜ் கான்செப்ட் தான் இங்கே இமெயிலில் நடக்குது. இப்போ நீங்கள் இந்த எரர் மெசேஜ் கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து இந்த இமெயில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ இது வந்து ரன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து அதே தான் வரும், உங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது. பாருங்களேன், பார்த்தீங்களா, ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் டீடைல்ஸ். இப்போ நான் எதாவது மாற்றணும்னு நினச்சேன்னா நான் இங்கே இந்த வேரியபிளில் போய் நான் மாற்றினா போதும். சம்திங் இப்போ நான் 1 மாற்றினேன், பெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு 1 வருது இல்லையா. ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி வந்து நம்ம இது ஹார்ட் கோட் இல்லாமல் இது வந்து கொஞ்சம் ஈஸியான கோடாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் ஈஸியாக இங்கே வந்து ஹார்ட் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து இது ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா, யூசர் என்ட்ரு பண்ணுற இமெயில் வந்து கரெக்டாக பார்க்கலாம். அதாவது நம்ம டேட்டா பேஸில் கம்பேர் பண்ணி கரெக்டாக பார்க்க போகிறது இல்லை. நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா வந்து அது வந்து அட் சிம்பிள், அதாவது ஒரு இமெயில் வந்து எப்படி இருக்கும், இப்போ ashwin@gmail.com இப்படி தானே இருக்கும் இல்லையா, இப்படி தானே இருக்கும். ஸோ இப்போ சில பேர் வந்து எப்படி இமெயில் அடிப்பாங்கன்னா வித்தியாசமாக அடிப்பாங்க, ஏதாவது சேஞ்ச் பண்ணி எப்படி அடிப்பாங்கன்னா @டாட் சி இப்படி அடித்தா இது வந்து ஒரு தப்பான மெயில் இல்லையா. இப்போ இது வந்து ஒரு தப்பான மெயில். ஸோ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம், அதாவது யூசர் அடித்த இமெயில் வந்து கரெக்டான ஃபார்மட்டான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அதான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம வந்து டேட்டா பேஸில் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறது இல்லை. நம்ம யூசர் என்ட்ரு பண்ணுற அந்த இமெயிலோ இல்லை பாஸ்வேர்ட்லாம் வச்சுக்கோங்களேன், பாஸ்வேர்ட் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டை செக் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்ம டேட்டா பேஸாக நம்ம படிக்கல. ஸோ இப்போதைக்கு நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபார்மேட்டை செக் பண்ணலாம். ஸோ என்ன ஆகுனா, நான் இங்கே எது ஒரு கரெக்டான ஃபார்மேட்டை என்ட்ரு பண்ணி நம்ம கரெக்டாக பண்ணோன்னா எனக்கு வந்து சைன்அப் கிளிக் பண்ணால் எரர் வராது. நான் தப்பான ஃபார்மேட்டை டைப் பண்ணனா எனக்கு வந்து எரர் வரும். ஸோ அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். எப்படியோ எவ்ரிவன், இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து இந்த ஃபால்ஸுங்கெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி வந்து கரெக்டான ஃபார்மேட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட பேசிக் லாஜிக்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது எந்த கோடிங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ பிகாஸ் இது வந்து ஆப்பில் மட்டும் இல்லை, ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் மேக்கிங்கில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு போனாலும் சரி, எந்த இடத்துல போனாலும் சரி, இந்த இது வந்து காமனாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் வந்து ரெஜெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து யூசர் வந்து நான் வந்து நினைக்கிறேன் ஹலோன்னு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ எப்படி அந்த ஹலோங்கிறத கண்டுபிடிக்கலாம், நான் வந்து என்னோட பேட்டர்ன் வச்சு நான் செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட பேட்டர்னில் நான் வந்து ஓ மட்டும் போட்டுக்கலாம். இப்போ அவன் எழுதுகிற லெட்டரில் ஓ இருந்துச்சுன்னா ஓகே. பட் நம்ம வந்து மெயில் ஐடியில் அப்படி வராது. மெயில் ஐடி எப்படி வரும் யோசிச்சு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து A to Z இருக்கிற ஒரு வேர்டு இருக்கணும் அது உள்ள. அது வந்து அஸ்வினா இருக்கலாம், இல்லைன்னா ஜாவான்னு கூட இருக்கலாம். பட் A to Z உள்ளே வர வேர்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை அட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோட் பை அட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா gmail.com அப்படின்னு சொல்லி ஜிமெயிலோ இல்லை A to Zல என்ன வருதோ ஒய்மெயிலோ இல்லை ஏதாச்சும் ஒன்று ஹாட்மெயிலோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரணும். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை டாட் வரணும். அதை ஃபாலோ பண்ணி காம் வரணும். ஸோ A to Z இருக்கிற ஒரு வேர்டு வரணும் இல்லையா. ஸோ அது இப்போ சப்போஸ் யூசர் வந்து அஸ்வின் gmail.com அட்டே அடிக்காமல் அடிச்சிட்டாருன்னா இப்போ இந்த பேட்டர்னில் என்ன ஆகும்னா நம்ம என்ன கொடுத்துருப்போம், A to Z அப்புறமா ஃபாலோட் பை அட்டு கொடுத்துருப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஃபால்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எரர் காட்டும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரிஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஓனாக எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பேட்டர்ன்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஏகப்பட்டது ஆன்லைனில் இருக்குது. ஸோ இந்த ரிஜெக்ட்ஸுங்கிறது வந்து எப்போவுமே வந்து இந்த ஆண்ட்ராய்ட் டாபிக் உள்ளே வராது. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அவுட் சைட் கண்டென்ட் தான். ஸோ இப்போ இந்த ரிஜெக்ட்ஸுங்கிறது வந்து நம்ம ஓனாக எதுவும் உருவாக்க போகிறதில்ல. நம்ம இந்த பேட்டர்னை நம்ம கையால் நம்ம வந்து உட்காந்து எழுத போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி ஆன்லைனில் இருக்கிற ஒரு பேட்டர்னை தான் நம்ம வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ பிகாஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு ரெஜெக்ட்ஸ்
இன் இல்லைனா இமெயில் ரெஜெக்ட்ஸ் அப்படின்னு போடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இமெயில் ரெஜெக்ட்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா வரும். ஓகேவா? நான் இமெயில் ரெஜெக்ட்ஸ்னு போடுறேன். ஓகே, இந்த வெப்சைட் தான் கரெக்டாக இருக்கும். ரெஜெக்ட்ஸ் லைப்ரரின்னு இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ரெஜெக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பர்டிகுலர் கோடு. ஸோ இப்போ இந்த கோடு என்னன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு புரியாது, பிகாஸ் வந்து நம்ம வந்து ரிஜெக்ட்ஸ் படிக்கல. ஓகேவா? ஆல்ரெடி இது யாரோ எழுதின கோடு. இதுக்கும் ஜாவாக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து ரிஜெக்ட்ஸுங்கிறது ஒரு தனியாக அது ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை படித்து நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஓனாக உங்களோட ரிஜெக்ஷன் நீங்கள் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஏன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, உங்கள் டீமில் யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து பேக் எண்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே, அவர் வந்து டேட்டா பேஸ்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. ஓகேவா? இப்போது அவர் வந்து சொல்லிடுறாரு, எல்லா பாஸ்வேர்டோட லெட்டரும் வந்து ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்கணும். இப்போது அவர் வந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நீங்களும் அதுக்கு ஓகே சொல்லிட்டீங்க. இப்போது நீங்கள் இந்த ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிளாங்காக விட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா பேஸில் வந்து எந்த ஒரு பாஸ்வேர்டு போட்டாலும் வந்து அக்செப்ட் ஆகிக்கும். ஸோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை நீங்கள் சொன்னதுக்கு ஒரு இடமே இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அவர் பண்ண டேட்டா பேஸ்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா பேஸ் மட்டும் கஷ்டம் இல்லை, ஃப்ரண்ட் எண்ட்லேயும் உங்களுக்கு கஷ்டம் தான். ஓகேவா? எதுவுமே வந்து ஈஸி கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த ரிஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து மேட்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இதிலே போட்டிருப்பாங்க பாருங்கள், மேட்சஸ் நான் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது ஜஸ்ட் வந்து இந்த ரெஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணலாம். பட் இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இதை காப்பி பண்ணிட்டு போய் அப்படியே எங்கேயாச்சும் பேஸ்ட் பண்ண முடியாது. இதை யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் வந்து ஜாவாவோட லைப்ரரியில் அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ரெஜெக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெஜெக்ட்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண தெரியாது. ஜாவாவில் ரெஜெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்காக யாருக்குமே தெரியாது. ஓகேவா? எல்லாரும் எப்படி பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஆன்லைனில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லைப்ரரியோ இல்லை இந்த மாதிரி டாக்குமெண்ட்லேயோ பார்த்துப்பாங்க. யாருக்குமே வந்து அதிகமாக மீனிங் எதுக்குமே தெரியாது. ஜஸ்ட் அந்த கோடியை வேறு யாரோ எழுதி வச்ச கூட நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்படி தான் இதை பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம எழுதிக்கலாம். என்ன ஃபங்க்ஷன்னா செக் ரெஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிப்போம். ஓகேவா? இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ செக் ரெஜெக்ட்ஸ். ஓகேவா? இது உள்ளே வந்து நம்ம வந்து 2 விஷயங்களை வாங்குவோம். ஒன்று வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸ்ட்ரிங் வந்து பேட்டர்ன். ஸோ பேட்டர்னுங்கிறது நம்ம இனிமேல் தான் போடணும். இப்போ கிடையாது. இப்போ அது என்ன பேட்டர்னும் இல்லை. இனிமேல் தான் நம்ம ரெஜெக்ட்ஸ்லேருந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து போடணும். ரெண்டாவது வந்து யூஸரோட இன்புட். ஸோ ஸ்ட்ரிங் இன்புட்னு போடுங்க. ஸோ யூஸரோட இன்புட்டுங்கிறது வந்து யூஸர் என்ன அடிக்கிறாங்களோ அதான் அந்த இன்புட். ஓகேவா? இப்போது ஓகே, இதில் வந்து என் போட்டுக்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன போடலாம்? ஸோ இது இப்போது எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேட்டர்ன் இங்கே இருக்குது இல்லையா? ஸோ இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்ததில்ல. இதில் வந்து இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இந்த பார்சர் அப்படி என்னங்கிறதுக்கெலாம் வந்து அவங்க தான் மீனிங் கொடுக்கணும். இதுக்கு நமக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த லைனை விட்டுருங்க. இப்போ இந்த லைனில் இப்போ நீங்கள் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த பேட்டர்ன், ஓகேவா, இது பேட்டர்ன் இருக்குது, இதை அழிச்சிட்டு இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் அப்படின்னு போட்டுருங்க. அப்புறம் இதை வந்து இன்புட்னு போடுங்க. நான் இதை டைப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எதுக்குன்னு சொல்கிறேன். மேட்சஸ். ஓகேவா? ஓகே, இப்போது என்ன பண்ணும் அப்படி இந்த 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 ஒரு பர்டிகுலர் இந்த 2 லைன் கோடு வந்து என்ன பண்ணும்? ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நீங்கள் எப்படி பாஸ் பண்ணலாங்கிறது பேராமீட்டர்ஸ். இது பேராமீட்டர்ஸ் தானே. நீங்கள் இந்த எரர் மெசேஜை பாஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாக பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம வந்து ஒரு பேட்டர்னை பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்புட்டையும் பாஸ் பண்ணுவோம். அந்த இன்புட் வந்து யூசர் கொடுப்பாங்க, பேட்டர்ன் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேவா? இப்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற பேட்டர்ன் இருக்குல்ல, இங்கே இருக்கு இல்லையா, நம்ம கொடுக்குற பேட்டர்னை முதல்ல வந்து கம்பேர் பண்ணி ஒரு கம்பைல் மாதிரி ஒன்று பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் வந்து ஒரு கம்பைல் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற இன்புட் இருக்கு இல்லையா, மேட்சர். ஸோ மேட்சருங்கிறது உங்களுக்கு படித்தாலே உங்களுக்கு ஒரு மாதிரி மீனிங் புரியுது இல்லையா? நம்ம இந்த பேட்டர்ன் ஆப்ஜெக்டோட இந்த இன்புட் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். ஸோ அதுதான் நம்ம வந்து டாட் மேட்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த மேட்சருங்கிறது வந்து வேற ஒருத்தவங்க எழுதுனது. ஸோ நமக்கு அதை பற்றி நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ நம்ம அதை விட்டுடலாம். பட் இந்த கோடுக்கு தான் மீனிங். ஓகேவா? இந்த பேட்டர்னுங்கிறது வந்து நம்ம கொடுக்குற பேட்டர்னை கம்பைல் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஆக்கும். இப்போது இந்த மேட்சருங்கிறது வந்து இந்த மேட்சர், அதாவது
இது இந்த மேட்சருங்கிற இந்த லைன் வந்து இதுவும் இன்புட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதையும் இந்த மேட்சஸ்ங்கிற கோடு வந்து இந்த பேட்டர்னையும் இந்த இன்புட்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ ரிட்டர்ன் வந்து ஃபால்ஸ் ஆர் ட்ரூவான்னு பண்ணும். ஓகேவா, இப்போ நம்ம எப்படி இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல நம்ம போகலாம். ஓகேவா, இமெயிலில் நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் எடுத்துகிட்டு செக் ரிஜெக்ட்ஸுங்கிற அந்த கமாண்டை யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரிங் கேட்குது, ஸ்ட்ரிங் வந்து முதல்ல வந்து பேட்டர்ன் கேட்குது, பிகாஸ் நம்ம வந்து இங்கே வந்து பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஸோ தான் இங்கே பேட்டர்ன் கேட்குது, நம்ம பேட்டர்ன் கொடுக்கணும். ஸோ பேட்டர்னுக்கு நம்ம எங்கே போகலாம்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த இமெயில் பேட்டர்ன் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம பேட்டர்னை ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் உள்ள வந்து பேஸ்ட் பண்ணோம். பேட்டர்ன் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்திருக்கு இல்லையா. ஸோ ஏன் இங்கே பேட்டர்ன் வந்திருக்குன்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து பேட்டர்ன் வந்திருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம கமா கொடுத்து நம்ம வந்து ஒரு இன்புட்டை கொடுக்கணும். இன்புட் நம்ம என்ன கொடுக்கலாம், யூசர் என்ன கொடுப்பாங்களோ அதான் கொடுக்கணும். ஸோ இன்புட் வந்து நான் இமெயில்னு கொடுக்குறேன். ஏன்னா இந்த இமெயில் ஓகேவா, இங்கே வந்து என்ன இருக்கும், இங்கே இமெயிலில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வேலிட் இமெயில், இந்த இமெயில் இருக்கும். இந்த இமெயில் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இமெயில் டெக்ஸ்ட்லேருந்து வருது. ஸோ யூசர் கொடுக்குற இன்புட் வந்து இங்கேருந்து வந்து இங்கே வரும், அதுக்கப்புறம் இங்கே வரும், அதுக்கப்புறமா இங்கே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராவல் பண்ணி வர்றதுனால நமக்கு ஈஸியாக வந்து அந்த பேட்டர்ன் வந்து கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இதுதான் சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்வேர்ட்லேயும் நம்ம இதே மாதிரி பண்ணலாம். ஸோ சிம்பிளாக போயிட்டு இங்கே வந்து பாஸ்வேர்ட் நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ பாஸ்வேர்டு அடித்தோன்னா இங்கே என்ன காட்டுறாங்கன்னா ஏபிசிடி ஓகே 1 2 3 4 நினச்சா இன்வேலிட். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போது அதே மாதிரி இதே கூட நான் யூஸ் பண்ணுறேன் மறுபடியும். ஓகேவா, செக் ரெஜெக்ட்ஸ் பேட்டர்ன் வந்து இதை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இன்புட் வந்து நான் வந்து பாஸ் கொடுக்குறேன். ஓகேவா, பாஸ். ஓகே, இப்போது இது ஓகே. இப்போ நம்ம கீழே வந்து ஒரு எரர் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த என்ன எரர்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எரர் பண்ணியிருக்கோம். அது வந்து என்ன எரர், ஸோ இப்போது நம்ம என்ன எரர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம முக்கியமாக பண்ண எரர் என்னென்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் நம்ம பண்ண எரர். என்ன எரர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங் வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோம். இப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து இந்த பாஸ்வேர்டு மாதிரி தான் பண்ணுது, பாஸ்வேர்டு இருக்கா இல்லையா தான் பார்க்குது. பட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டோட வேலை என்ன, அது வந்து பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக இருக்குமாலாம் அது செக் பண்ணக்கூடாது இல்லையா. அதோட வேலை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னா செக் பண்ணக்கூடாது. இந்த பாஸ்வேர்டோட இந்த பாஸும் மேட்ச் ஆகுதா மட்டும் பார்க்குறது தான் அதோட வேலை இல்லையா. அப்போ நம்ம ஏன் வந்து இங்கே எப்படி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ நான் ஏன் எப்படி கொடுத்துறேன், நம்ம வந்து ஜஸ்ட்டு ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ண போகிறோங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கேன். பட் ஆக்சுவலாக நீங்கள் இப்படி கொடுக்கக்கூடாது. இப்படி கொடுக்காம நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ஆக்சுவல் பாஸ்ன்னு ஒன்று கொடுக்கணும். ஆக்சுவல் பாஸுங்கிறது ஜஸ்ட் நான் ஒரு நேம் தான் கொடுக்குறேன், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது ஸ்ட்ரிங் கன்ஃபார்ம் பாஸ். ஓகேவா, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸுக்கு பதிலால் நான் என்ன கொடுக்குறேன் ஆக்சுவல் பாஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஆப்ஜெக்டில் வந்து கன்ஃபார்ம் பாஸ். ஆப்ஜெக்டில் நான் வந்து கன்ஃபார்ம் பாஸ் வந்து ஓகே கரெக்ட் தான். ஓகே, கன்ஃபார்ம் பாஸ். ஓகேவா, ஓகே. இப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கோடு பர்டிகுலர் கோடு வந்து செக் பண்ணி பார்ப்போம் இந்த கன்ஃபார்ம் பாஸ் வந்து ஆக்சுவல் பாஸோட ஈக்குவல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து சிம்பிளாக வந்து எந்த எரருமே இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போ இங்கே ரெட் கலர் காட்டுது மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பண்ணலை. ஸோ எரர் காட்டுது இல்லையா, பிகாஸ் இது வந்து பூலியன். ஸோ நம்ம வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்ம செக் ரிஜெக்ட்ஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது, ரிட்டர்ன் கொடுக்கணும். பிகாஸ் வந்து இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா. நம்ம வெறும் ரிட்டர்ன் கொடுக்காம செக் ரிஜெக்ட்ஸ் மட்டும் செக் மட்டும் பண்ணி என்ன யூஸ், ரிட்டர்ன் பண்ணல அது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு. ஓகேவா, ஓகே. இப்போ மேலே என்ன நடக்கும் அப்படி பார்த்தோம்னா மேலே வந்து இப்போ இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணோமே எடிட் டெக்ஸ்ட் இங்கே இருக்குது இமெயில் அப்படின்ட்டு. இப்போ இமெயில் எடிட் டெக்ஸ்ட் வந்து ஃபைன் வியூ பை ஐடி இமெயில் எடிட் டெக்ஸ்ட். ஸோ இதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியும் இல்லையா. இப்போது சைன் அப் பட்டனில் வந்து லிசன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம லிசன் ஆகிட்டு இருக்கும்போது என்ன கொடுக்குறோம், கரெக்டாக இந்த சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணி அடுத்த செகண்டே என்ன பண்ணு யூசர் வந்து இமெயில் டெக்ஸ்ட்டில் ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வந்து முதல்ல வாங்கிடு, கெட் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு அதை வந்து இங்கே சேவ் பண்ணிடு. ஓகேவா, சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேவ் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணுறாங்க இஃப் வேலிட் இமெயில் இஸ் இமெயிலான்னு செக் பண்ணுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா வேலிட் இந்த இமெயில் இருக்கு இல்லையா, இந்த பேட்டர்னும் ஒன்றா இருக்கான்னு சொல்லிட்டு செக் ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி பாஸ்வேர்டு இந்த பேட்டர்னும் கரெக்டாக இருக்கான்னு செக் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது வருது பிகாஸ் வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரிங் ஆக்சுவல் பாஸுங்கிறத மாற்றணும் இல்லையா. அப்போ இப்போ ஆக்சுவல் பாஸ் என்ன, பாஸ் தானே வந்து ஆக்சுவல் பாஸு. ஸோ பாஸ் அப்புறமா நம்ம வந்து கன்ஃபார்ம் பாஸ்ன்னு போடணும்.
ஸோ இப்போ நான் கன்ஃபார்ம் பாஸ் போடுறேன். இப்போ எனக்கு வராது. பிகாஸ் ஆக்சுவல் பாஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் தானே, ஒரு வேரியபிள் தானே. இப்போ ஆக்சுவல் பாஸ் வந்து இதானே. ஸோ நம்ம இது போடுறோம். ஓகேவா? இப்போ இந்த லைன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணோம். பாஸ்வேர்டு வந்து இந்த பேட்டர்னோட வேலிட் ஆகுதா, ஆனால் இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இது ட்ரூ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து இந்த மாதிரி வந்து கரெக்டாக இந்த பேட்டர்னோட இதாகுதான் பார்க்கும். ட்ரூனா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வேலிட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. ஸோ இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனை செக் பண்ணி பார்க்கும். இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகுதா, மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும். பார்த்த அப்புறம் செக் பண்ணிட்டு ஓகே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கரெக்டான ஆன்சரை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம், நம்ம ரிட்டர்ன் பண்ணல. ஸோ பிகாஸ் இது வந்து பூலியன், அப்போ நம்ம ரிட்டர்ன் தானே பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஜாவா இந்த எடிட்டரே உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாச்சும் ஒன்று மறந்தால் கூட நமக்கு வந்து ரெட் கலரில் காட்டி கொடுத்துரும். இப்போ நம்ம காட்டின மாதிரி. ஸோ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட கோடு வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது நம்ம இதெல்லாம் ஓகே தான். இப்போது நம்ம கரெக்டாக பாஸ்வேர்டு அடித்தோன்னா நமக்கு எந்த ஒரு சிம்பிளும் காட்டாது இல்லையா? இந்த மாதிரி இந்த நம்ம என்ன கொடுத்துருவோம், இங்கே மறைஞ்சிரும் இல்லையா? ஸோ பாஸ்வேர்டு நம்ம கரெக்டாக அடித்தா நமக்கு எதுவுமே காட்டாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடித்த கோடு வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் வந்து இப்போ ரன் பண்ணுவோம். ரன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒர்க்கு கரெக்டாக ஆகுதான் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் பாஸ்வேர்டு கரெக்டாக ரன் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் பண்ணுற வேண்டியதை பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? இப்போது நான் இங்கே வந்து இப்போதைக்கு நான் வந்து தப்பாக அடிக்கிறேன்னு வச்சுக்கோமே. அடிச்சுட்டு 1 2 3 இப்படி நான் இஷ்டத்துக்கு ஏதாவது அடிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வருது பாருங்கள், சைன் அப் தான் ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் டீட்டெயில்ஸ்னு வருது. ஓகேவா? இப்போது நான் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுக்குறேன். ஓகேவா? gmail.com கொடுத்துட்டு ஓகே தப்பாக இருக்கு. பாஸ்வேர்டு வந்து அவங்க என்ன ரிஜெக்ட்ஸில் நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தோம்னா வேலிட் பாஸ்வேர்டு ஏபிசிடின்னு கொடுத்தா வேலிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம ஏபிசிடினே கொடுப்போம் இப்போதைக்கு. ஏபிசிடி நெக்ஸ்ட்டும் ஏபிசிடி. இப்போ என்ன ஆகும், நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த ரெட் கலர் வந்து இந்த இது வந்து டிசபிள் ஆகணும். பிகாஸ் நம்ம வந்து கோடில் எழுதியிருக்கோம். இந்த கரெக்டாக இருந்துச்சுன்னா வந்து இன்விசிபிள் ஆகு. இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து ரீசெட் எரரில் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ ரீசெட் ஆகணும், ஆகலை. ஓகேவா? ஸோ நம்ம கோடில் ஏதோ ஒரு எரர் இருக்குது. பிகாஸ் நம்ம சைன் அப் கொடுத்து இது எல்லாமே கரெக்டாக இருந்தும் ஆகலை. நம்ம வேணால் ஏபிசிடி 1 2 3 சொல்லி போட்டு பார்க்கலாம். சம்டைம்ஸ் ரெஜெக்ட்ஸில் கூட ராங் இருக்கலாம். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக பண்ணியும் நமக்கு வரல. ஓகேவா? ஸோ நம்ம வேறு என்ன செக் பண்ணி பார்க்கலாம்னா, நம்ம ரெஜெக்ட்ஸில் முதல்ல கரெக்டாக இருக்காமல் பார்த்துக்கலாம். இமெயில் ரெஜெக்ட்ஸில் இவங்க கொடுக்குற ஒரு மெயிலையும் நம்ம பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காப்பி பண்ணிட்டு எப்படி பேஸ்ட் பண்ண முடியாது. இப்போது நமக்கு சைன் அப் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ எங்கேயாச்சும் நம்ம வந்து ஏதாச்சும் எரர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எரர்னால தான் நம்ம இப்போ கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. செட் எரர் ஆகுது, பட் நம்ம வந்து அதை ரீசெட் ஆக மாட்டேங்குது இல்லையா? ரீசெட் எரரில் நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரீசெட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கோம், எரர் டெக்ஸ்ட்டை இன்விசிபிள் ஆகுதுன்னு கொடுத்துருக்கோம். அப்படி பண்ணி நமக்கு ஆகலை. ஸோ அப்போ இப்போ வந்து என்ன எரராக இருக்கும்? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன எரர்னு கண்டுபிடிச்சிட்டேன். எரர் வந்து ரொம்ப பெரிய எரரே கிடையாது. இப்போ நம்ம இந்த மாதிரி கோடிங்கில் அடிக்கடி வர்றது தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்பேஸ் விடலை, அதுதான் ப்ராப்ளமே. இப்போது ஸோ பிகாஸ் வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம் பாருங்களேன். இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஒரு ஸ்பேஸே விடாமல் கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எரர் ஆகிக்கும். ஸோ ஜாவாவில் இந்த மாதிரி ஸ்பேஸு, இந்த மாதிரி கமா, ப்ராக்கெட் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். அதில் ஒன்று மிஸ் ஆனால் கூட உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ நான் ஆப்பை ரன் பண்ணுறேன் பாருங்கள், நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஸ்பேஸை வந்து நான் வந்து கொஞ்சம் பெருசாக்குறேன், அவ்வளோதான். இப்போ பில்ட் ஆகி ஆப் ரன் ஆகுதா? ஓகே, இப்போ ஆப் வந்து ஆன் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் தப்பாக அடிக்கிறேன். ஓகேவா? தப்பாக அடிக்கிறேன். பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுத்துக்கிறேன், பட் மெயில் தப்பாக இருக்கட்டும்.
ஓகேவா? இப்போ நான் சைன் அப் கொடுக்குறேன். ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் டீடைல்ஸ் வந்துருச்சா? இப்போது நான் மெயில் வந்து கரெக்டான மெயில் இங்கே கிளிக் பண்ணுறேன். எனக்கு மெயில் சஜஷன் பண்ணிச்சு பார்த்தீங்களா? சைன் அப் பண்ணுறேன். எனக்கு இப்போது போகலை. ஓகே, இப்போது அப்போது வேறு ஏதோ இருக்கும் இன்னும். ஸோ அதை நம்ம செக் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ரீசெட் எரர் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் மேபி ப்ராப்ளம் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கோடிங்கில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரிஜெக்ட்ஸில் தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கணும். ஸோ நான் வேறு ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்ட் அடித்து பார்க்குறேன். ஜஸ்ட்டு நம்ம கோடிங் கரெக்டாக இருக்கா இல்லை ரிஜெக்ட்ஸில் ராங்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தோன்னா நம்ம வந்து ரிஜெக்ட்ஸில் தான் ப்ராப்ளம். அப்போ என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இந்த அட்டு சிம்பிள் வந்து ரிஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அந்த அட் சிம்பிள் வந்து அந்த ரிஜெக்ட்ஸ் கோடிங்கில் ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எரர் வருது இல்லையா? ஸோ அந்த அட் சிம்பிள் தான் நமக்கு ப்ராப்ளம், சில சிம்பிள்ஸ் தான் நமக்கு ப்ராப்ளம். ஸோ ரிஜெக்ட்ஸில் தான் நம்ம ரிஜெக்ட்ஸ் படிக்காமல் நம்ம கரெக்டாக பண்ணால் தான் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்கு. இப்போ நம்ம ரிஜெக்ட்ஸில் பார்க்கலாம். நம்ம பாஸ்வேர்ட்னு கொடுத்தோம் இல்லையா? சர்ச் பண்ணி நம்ம என்ன இதை பண்ணோம், அதில் கொடுத்துருக்காங்க the first character must be a letter, it contains 4 characters. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து அப்பர் கேஸ் மேபி யூஸ்வல். ஸோ நம்ம இந்த கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம பண்ணதான் நம்ம பிரச்சனை. ஸோ நம்ம கோடிங்கில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. கோடிங்கில் வந்து இந்த பாஸ் மட்டும் தான் பிரச்சனை. அது சரி பண்ணியும் வராதுக்கு ரீசன் வந்து நமக்கு இந்த நம்ம கரெக்டாக இல்லை, அவள் தான். இப்போ நான் வந்து தப்பான மெயில் கொடுக்குறேன் பாருங்களேன். தப்பான மெயில் கொடுக்குறேன், லாகின் பண்ணுறேன். ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் டீடைல்ஸ். இப்போ கரெக்டான மெயில் கொடுக்குறேன், சைன் அப் மறைஞ்சிருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி தான் வந்து நார்மலாக எல்லாத்துலேயும் வந்து ஃபார்மேட் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு வந்த மாதிரி எரர்ஸ் வந்து உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் டெய்லிக்குமே வரும். ஸோ அது யார் நினச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் உங்களுக்கு கோடிங் தெரிஞ்சிருந்தாலும் எரர் வர்றது வந்து நார்மல். ஸோ அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் போக போக நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது சக்ஸஸ். இப்போ நம்ம சக்ஸஸ் ஆனால் நமக்கு ஒன்றுமே வரல. இது வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக உங்களுக்கு ஒரு சொல்லித்தரேன். அதாவது டோஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு சொல்லித்தரேன். இப்போ நான் முதல்ல டோஸ்ட் முதல்ல பண்ணுறேன். ஸோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த டோஸ்ட்னா என்ன, இப்போ நான் இந்த ஒரு லைன் ஆஃப் கோடில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரியல இல்லையா? ஸோ டோஸ்ட் மேக் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். கான்டெக்ஸ்ட் வந்து மெயின் ஆக்டிவிட்டி திஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ சக்ஸஸ்ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டோஸ்ட் லென்த் டாட் ஷோன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த கமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக மீனிங் கிடையாது. இதுக்கு வேணால் மீனிங் இருக்கும். மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ்ங்கிறதுக்கு வந்து இந்த மெயின் ஆக்டிவிட்டியில் மட்டும் இது ஒர்க் ஆகிறதுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த டோஸ்ட் மேக் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து இது வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோவில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? டோஸ்ட் நியூ டோஸ்ட்டுங்கிறதுலாம் வேற ஒருத்தவங்க எழுதி வச்ச கமெண்ட் தான். கிளிக் பண்ணி பார்த்தோம்னா பார்த்தீங்களா, பப்ளிக் கிளாஸ் டோஸ்ட், இது ஜஸ்ட் வந்து வேற ஒருத்தவங்க எழுதி வச்ச டோஸ்ட் கமெண்ட். ஸோ டோஸ்ட் டாட் ஜாவா இது. ஸோ இது வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நான் சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. பில்ட் ஆகட்டும். பார்த்தீங்களா, கீழே சக்ஸஸ்ன்னு வருதா? இதுதான் டோஸ்ட். ஸோ இது நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஸில் வருது. ஸோ இதுதான் வந்து டோஸ்ட். நீங்கள் இதில் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அப்படின்னு கொடுக்கலாம். வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆப் லோட் ஆகிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே,
பார்த்தீங்களா? ஸோ இங்கே நீங்கள் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான், ஓகேவா? பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி இது வந்து எப்போவுமே யூஸ் ஆகாது. பட் நிறையா ஆப்ஸில் இது இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது காமனாக யூஸ் பண்ணுற ஒரு இது. ஸோ இதுக்கு வந்து மீனிங் அதிகமாக கிடையாது. ஜஸ்ட் வந்து இந்த கோட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூசரோட அந்த மாதிரி டோஸ்ட் வந்து காட்டும். ஸோ இதுக்கு பேர் வந்து டோஸ்ட் தான் வந்து கூகுளில் கொடுத்துருக்காங்க. ஸோ டோஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, இந்த எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு செட் எரர் பண்ணீங்களோ, ஒரு ரீசெட் எரர் எப்படி பண்ணீங்களோ, இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த எரர் டெக்ஸ்ட் மாதிரி நீங்கள் வந்து க்ரீன் கலரில் நீங்கள் வந்து ஒரு இதை உருவாக்கலாம். லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி, ஸோ லாகின் டன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உருவாக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எதுவுமே பெருசாலாம் மாறாது. ஸோ அதே தான் அப்படியே நீங்கள் வந்து செட் எரருங்கிற பதிலாக செட் சக்ஸஸ்னு ஒரு கீழே வந்து ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டு எரர் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து இங்கே போயிட்டு இதில் இதே டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு சிம்பிளாக ஒரு பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து சக்ஸஸ் டெக்ஸ்ட்னு கொடுக்கலாம். சக்ஸஸ் டெக்ஸ்ட்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கலரை மாற்றி நீங்கள் வந்து க்ரீன் ஆக்கிடலாம். இதை க்ரீன் ஆக்கிட்டு இப்போ இது இருக்குமா, இப்போது மேலே போய்ட்டு நீங்கள் வந்து டக்குன்னு பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? சக்ஸஸ் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு கீழே வந்து சக்ஸஸ் டெக்ஸ்ட்டை வந்து வியூ ஃபைண்ட் பை ஐடி பண்ணலாம். ஈக்குவல் டு ஃபைண்ட் வியூ பை ஐடி, ஃபைண்ட் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் ஸோ சக்ஸஸ் டெக்ஸ்ட். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி கரெக்டாக வந்துச்சுன்னா இங்கே வந்து எரர், இங்கே வந்து சக்ஸஸ் வரணும். ஸோ தப்பாக வந்துச்சுன்னா ரீசெட் ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வரலன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்யூஷன் காட்டுறேன். பட் ஜஸ்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கோடிங்கில் வந்து பக்காவாக வரும். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியல இந்த கோடு வந்து ரொம்ப பெருசாகிட்டே போகுது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஜாவாவில் வந்து நீங்கள் மற்றவங்களோட கோடோ இல்லை இப்போ நான் எழுதின கோடை பார்க்கும்போது உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கே, என்னால் இந்த கோடை எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணலாம். பட் நீங்கள் லாஜிக் வைஸாக நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுனீங்கன்னா இந்த கோடு வந்து உங்களுக்கு பெருசாகவே இருக்காது. நீங்கள் எழுத பார்த்தீங்கன்னா நானாக இவ்வளோ பெரிய கோடு இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இப்போது இந்த சக்ஸஸ் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த டோஸ்ட்டுங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியலாம், அப்படியே விட்டுருங்க. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ வந்து சைன் அப் கிளிக் பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒன்றுமே வரல, வின் வருது இல்லையா? ஸோ அதுக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து நம்ம தப்பாக போட்டால் எப்படி வரும்? தப்பாக போட்டோன்னா எனக்கு வந்து ப்ளீஸ் ப்ரொவைட் வேலிட் டீட்டெயில்ஸ் வருதுல, இதே மாதிரி க்ரீன் கலரில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், ஓகேவா? ஸோ அதான் இப்போ உங்களோட டாஸ்க். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.